நம்ம நடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த பாதைகளை நாம் மறக்க கூடாது. நாமளும் மறக்க கூடாது. நம்ம தலைமுறைக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். இந்த வருஷத்திலேயே கூட தேவன் என்னெல்லாம் பண்ணார், என்னென்ன நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பாத்தீங்க, அதெல்லாம் கூட நினைவு கூறுங்க. ஏன்னா நிறைய நேரம் நம்முடைய புதிய பிரேக் த்ரூஸ் பழைய விஷயங்களை நினைவு கூறுதலுக்குள்ளாகவே தேவன் வைத்திருக்கிறார். இப்போது உங்களுக்கு தேவைப்படுகிற அற்புதத்துக்கான சாவியை ஏற்கனவே செய்த அற்புதத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே, எத்தனையோ வியாதி சொல்றாங்க. பெரிய வியாதி என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு மறதிங்கிற வியாதி. மறதி ஒரு தேசிய வியாதி. நம்ம புதுசா ஒன்ன தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா தேவன் சொல்றாரு, ஏற்கனவே நான் செஞ்சதுக்குள்ளேயே அது இருக்குங்க. இந்த 10,000 அந்த 1,00,000 உங்களுக்கு எப்படி வந்துச்சோ அப்படித்தான் இந்த கோடிகளும் உங்கள் கைகளில் வரும். கடைசி மாசத்துல வந்திருக்கீங்க. கடவுளுக்கு மட்டும் நன்றி சொல்றது மட்டும் உங்க வேலையா வைக்காதீங்க. இந்த இடத்துக்கு வருவதற்கு அநேக மனிதர்கள் காரணமா இருக்கிறார்கள். அவங்களையும் உங்க மனசுல நினைவுல வைத்து அவர்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நீங்க தேவன் செஞ்சதெல்லாம் நினைச்சு நீங்க தேங்க்ஸ் கிவிங்ல போகும்போது ஒரு மேல் ஊற்று உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அது மட்டும் போதாது. நீங்க மனிதர்களையும் அவர்களுடைய காரியத்திலையும் கனம் பண்ண, தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்க இந்த கீழ் ஊற்றும் உங்களுக்கு திறக்கப்படும். அதை நீங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. சில நேரத்துல சில காரியங்கள் நடக்கும், அது அந்த நேரத்துக்கானதா இருக்கு. ஆனா ஒருத்தர் நன்றி உணர்வோடு காணப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, அது அப்படியே மெயின்டைன் ஆகி பெருக ஆரம்பிக்கும். இப்போ கடவுள் செய்யற ஒரு செயல் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை இருக்கிற கெட்டதை மறக்கடிக்கிற அளவுக்கு, அதை மறந்து போகிற அளவிற்கு சில காரியங்களை அவர் செய்யப்படுது. நான் சொல்றேன், சிலதை கொடுத்து சிலதை மறக்க வைக்கிற மாதிரி சில செயல்களை அவர் செய்வார். தேவன் சில பிறப்பை கட்டளையிட்டு சில நன்மைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்கள் வருத்தங்களை அவர் மறக்க செய்வார். நிறைய பேர் முயற்சித்து ஏன் அங்கே நிக்கிறீங்கன்னா, மூட்டை. அவன் பேசிட்டானே, அவன் சொல்லிட்டானே, அவன் செஞ்சிட்டானே, மறக்குமா? செத்தாலும் மறக்காது. மறதி ஒரு ஆசீர்வாதம், மறக்காமல் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். சிலது மறந்து போம், சிலது ஞாபகத்துல இருக்கும். நீங்க சிலருக்கு நல்லது பண்ணிருக்கிறீங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. நிறைய பேர் அடுத்த நல்லது பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கிறது காரணம் என்ன? நன்றி கெட்ட. நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும் மனிதனால் அது மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அது தேவனால் என்றைக்கும் மறக்கப்படாது. அவர் நினைவு கூறுகிற ஒரு தேவன். உங்கள் உள்ளத்தின் அடியாழத்தில் நீங்கள் மறக்க முடியாமல் இருக்கிற அந்த காரியங்களை, அது மறக்கிறது மட்டுமல்ல, மறைந்து போகிற அளவிற்கு ஒரு மாற்றங்களை தேவாவியானவர் செய்வாராக. பக்தன் பாடுகிறான், 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இந்த வருஷத்திலே கூட தேவன் என்னெல்லாம் பண்ணார், என்னென்ன நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பார்த்தீங்க, அதெல்லாம் கூட நினைவு கூறுங்க. ஏன்னா நிறைய நேரம் நம்முடைய புதிய பிரேக் த்ரூஸ் பழைய விஷயங்களை நினைவு கூறுதலுக்குள்ளாகவே தேவன் வைத்திருக்கிறார். இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேனே, இப்போது உங்களுக்கு தேவைப்படுகிற அற்புதத்துக்கான சாவியை ஏற்கனவே செய்த அற்புதத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். கோலியாத்தை ஜெயிப்பதற்கான சாவி எங்க இருந்துச்சு தெரியுமா? கரடியையும் சிங்கத்தையும் கைக்கும் என்னை தப்புவித்தவர் அப்படின்னு நினைச்சாம் பாருங்க, அதுக்குள்ளதான் இந்த சாவி இருந்துச்சு. ஆமென். புதிய காரியங்கள் நடக்கணும் தான், கர்த்தர் புதுசா ஒன்றை செய்வார் தான். ஆனா அந்த புதிய விஷயம் நடப்பதற்கான திறவுகோள்கள் ஏற்கனவே நடந்த பழைய விஷயத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் விஷயம். இது ஒரு வேதாகம முறை. அதனாலதான் தேவன் செஞ்ச சில அற்புதங்களை, சில நன்மையான காரியங்களை இந்த 12வது மாதத்துக்கு வந்திருக்கிற நாம அதை அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். அதை நினைச்சு பார்க்கும்போதே அடுத்த அற்புதத்துக்கு என்ன வேணுமோ அது உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடும். அதுதான் உண்மை. ஆமா, அதுக்குள்ளதான் இந்த சாவியும் இருக்கு. பழசுக்குள்ளதான் புதுசுக்கான சாவியை அவர் வச்சிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் நினைவு கூறுறான். அதனாலதான் ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா, எகிப்திலிருந்து உன்னை எப்படி விடுதலையாக்குன,
அப்படிம்பார். எதுக்கு? செஞ்சதை சொல்லி காட்டுறாரோ? அப்படிப்பட்ட ஒரு தேவன் கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி சொல்றாரு? அதை நினைச்சாலே அதிலிருந்தே என்னை கொண்டு வந்தாருன்னா இதுலேயும் என்னை கொண்டுட்டு போவார் அப்படிங்கிறது தன்னால் வந்துடும். மனசில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? வர ஆரம்பிச்சிடும். அதிலிருந்தே என்னை கொண்டு வந்தார் அப்படின்ட்டு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த காரியங்களில் தேவன் ஏற்கனவே செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், திருப்பு முனைகள், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மனசில் கொண்டு வந்து அப்படியே ஆசை போடுங்க. எப்படி இந்த வீட்டை நான் வாங்கினேன், எப்படி இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், கர்த்தர் எப்படி இது எனக்கு செஞ்சார். ஏன்னா மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே, எத்தனையோ வியாதி சொல்கிறாங்க, அதில் பெரிய வியாதி என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு மறதிங்கிற வியாதி. மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு கமல்ஹாசன் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதுதான் ரொம்ப இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் வந்து பார்த்தாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னார். எங்க கல்வாரியை கூட மறந்துடுவாங்களா? ஏன்னா மனுஷன் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இது போக 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 வேற நினைவுகள் மனதை என்ன பண்ணும்? ஆக்கிரமிக்கும். அதனால தான் திருப்பி திருப்பி நாம் சில விஷயத்தை ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நினைவு கூறுதலுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நினைவு கூறுதலின் வல்லமை. ஆமென். சிலதை நீங்கள் மெடிடேஷன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, அது கூட என்ன? திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கிறது? யோசிக்க ஆரம்பிக்கிறது. இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை, நாம் அடைந்த தோல்விகளை, நம்மளை குறித்து சிலர் சொன்ன வார்த்தைகளை என்ன பண்ணுறோம்? அப்படியே ரிப்பீட் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ஆள் ஒரு வாட்டி தான் உங்களை திட்டிருப்பார், ஆனால் 50 வாட்டி ரிவைண்ட் பண்ணி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ 49 வாட்டி திட்டினது யாரு? அடியேன் தான். நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்கீங்க? திட்டிருக்கீங்க. அந்த ஆளாவது ஒரு வாட்டி திட்டு போயிட்டார். அப்போது கெட்ட விஷயங்களை திருப்பி திருப்பி நினைக்கிற ஒரு பக்குவம் இயல்பாகவே இருக்குது பாருங்களேன். ஆனால் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் அவர் நமக்கு உதவ விரும்புகிறார். அது என்னன்னா, அவர் செய்த உபகாரணங்களை நீ மறவாதே. ஆமென். அவர் செய்த நன்மைகளை நீ மறவாதே. அதனால தான் வேதத்தில் நிறைய முறை இந்த ரிமெம்பரிங்கை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த நினைவு கூறுதலை குறித்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு? சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதை ஒரு ஜென்ரேஷனுக்கே அதை டீச் பண்ணும்படியாலாம் சொல்கிறார். ஒரு தலைமுறைக்கே அதை சொல்லிக் கொடுக்க சொல்கிறார். இந்த ரிவர் ஜோர்டான், யோர்தான் நதியை அவங்க கடக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நதியை கடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, எல்லாரும் ஒரு கல்லை என்ன பண்ணிக்கோ, 12 கோத்திரம் தானே இருக்கீங்க, 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கல்லை என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அந்த கல்லையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த கல் எதுக்கு அப்படின்னு நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான். அப்போ சொல்லு, வெள்ளம் புரண்டு யாரும் கடக்க முடியாத யோர்தானை தேவன் கடக்க வைத்தார் அப்படின்னு உன் தலைமுறைக்கு சொல்லு அப்படின்னார். ஆமென். உன் தலைமுறைக்கு அதை சொல்லு. எதுக்கு தலைமுறைக்கு சொல்லணும்? அவனும் இதை நினைச்சாலே இந்த அற்புதத்துக்குள்ளேயே அவனுக்கான அற்புதம் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதான் விஷயம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பழைய அற்புதத்துக்குள்ள புதிய அற்புதத்துக்கான சாவி இருக்கு. ஆமென். அதனால தான் இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார். அந்த 10 ரூபா என் கையில் வந்ததுங்கிறது ஒரு அற்புதம்னா, அந்த முதல் ஆர்டர், அந்த முதல் சைன், அந்த முதல் வெற்றி உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே உங்கள் முழு வெற்றிக்கான சாவியை தேவன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம புதுசாக ஒன்றை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஏற்கனவே நான் செஞ்சதுக்குள்ளேயே அது இருக்குங்க. இஸ் ஹிட்டன், அது உள்ளதான் இருக்குது. நீ தனியாக ஒன்றும் தேடணுங்கிற அவசியம் கிடையாது. நீ யோசித்துப்பார், நல்லா யோசித்துப்பார். அந்த சின்னது நடந்தாலே போதுன்னு ஒரு டைம் நம்ம இருந்தோம். இது நடக்குமான்னு நம்ம ஆச்சரியப்பட்ட நாள் நமக்கு இருக்குது. ஆனால் நடந்த உடனே எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க மாட்டேங்கன்னு உட்காந்துட்டு இருக்கோம். அவர் சொல்கிறாரு,
இல்லை, அதுக்குள்ளேயே இந்த சாவியை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். அதுக்குள்ளேயே அந்த சாவியை நான் வச்சிருக்கிறேன். பாருங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு, இங்கே யோர்தானின் நடுவில் ஆசாரியர்கள் கால்கள் நிலையாய் நின்ற இடத்தில் 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா அதே மாதிரி என்ன பண்றான், செய்யறான். அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே அடையாளமாக இருக்கும்படி இதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படிங்கிறார். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது, அழகா சொல்லித்தராரு பாருங்க, கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நினைவு சின்னங்கள். அப்பப்போ சில பிரேக் த்ரூஸில் போகும்போது, சில நன்மையில் போகும்போது அதுக்குன்னே சில அடையாளம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதெல்லாம் திருப்பி பார்க்கும்போதே தெரியும் இப்போ நான் கடக்க போகிறதும். அதுதான், இவனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். இப்போ கோலியாத்தை பார்த்து என்ன சொல்கிறான், இந்த சிங்கம் கரடி இதுக்கு தப்பு வித்தார், இவனும் கூட அவைகளில் ஒன்றை போலவே அவன் இருப்பான். ஆமென். இந்த 10,000 அந்த 1,00,000 உங்களுக்கு எப்படி வந்துச்சோ அப்படித்தான் இந்த கோடிகளும் உங்கள் கைகளில் வரும். இவனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அப்போ அதுல இருந்து இங்க லிங்க் எடுக்கிறான் பாருங்களேன். அதுல இருந்து இதுக்கு போறதுக்கான இதை என்ன பண்றான், எடுக்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது, இது அந்த பழைய விஷயத்துல எப்படி நடந்தது, அந்த பழைய அற்புதத்துல எப்படி நடந்தது, அன்னைக்கு அந்த காரியங்கள் எப்படி உண்டானுச்சு, அன்னைக்கு அது உண்டாயிருக்குன்னா அன்னைக்கு உண்டாகும் போதே இன்னைக்கு நடக்க வேண்டியதுக்கும் சேர்த்தே ஒரு காரியத்தை தேவன் வந்து இணைத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் ரகசியம். ஆமென். அதனால தான் பாருங்க, நம்ம நடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த பாதைகளை நாம் மறக்கக்கூடாது, நாமளும் மறக்கக்கூடாது, நம்ம தலைமுறைக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். ஆமென். கண்டிப்பாக சொல்லித்தரணும், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு. அதனால தான் பிள்ளைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரம் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் சொல்லணும், இப்படி நடந்துச்சு, இப்படி நடக்கும்போது கர்த்தர் எனக்கு உதவினார் அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் சொல்லிங்கன்னா, நான் சொல்கிறேன், அடுத்த தலைமுறையும் அவங்க மனசில் அது இருக்கும். ஆனால் சில பேர் அதை சொல்லாமல் விட்டுருதாங்க, இன்னொரு தலைமுறைக்கு அது தெரியாமல் போயிடுது. அதனால தான் ஒரு தலைமுறையோடையே எழுப்புதல் என்ன பண்ணிடுது, முடிஞ்சிருது. பாருங்களேன், இம்போர்ட் பண்ணுறது இல்லை, இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு போய் அதை கொடுக்கறதே இல்லை. நீங்கள் பாருங்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அதாவது ஒரு சந்ததி இருந்தாங்க, அந்த சந்ததி முடியுது, இன்னொரு சந்ததி என்ன பண்ணுது, உருவாகுது. இப்போ கவனிச்சு பாருங்க, சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்போ இதுதான் பிரச்சனையே, எரரே இதுதான். என்ன எரர்? அற்புதங்களை ருசித்த ஒரு தலைமுறை அடுத்த சந்ததிக்கு என்ன பண்ணலை, அதை சொல்லலை. சொல்லியிருந்தாங்கன்னா, என் அப்பாவுக்கு செஞ்சீங்களே, என் தாத்தாவுக்கு செஞ்சீங்களே, எனக்கும் செய்யுங்க அப்படின்னு அவன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஆமாம், இப்படி தான் ஒரு தலைமுறை எதிர்பார்க்கு. அதே நியாயாதிபதிகளை நீங்கள் பாருங்கள், கிதியோனுக்குள்ள போடப்பட்ட அந்த விதையின் அடிப்படையில் தான் அவனை கேள்வி கேட்குறான் பாருங்கள். 6வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? பழைய விஷயத்தை பேசலாம் பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்க, பழைய அற்புதங்கள். ஆமென்.
ஒரு இந்து குடும்பத்திலிருந்து, தேவனை அறியாத ஒரு தலைமுறையிலிருந்து உங்களையும் உங்கள் தகப்பனையும் தேவன் கொண்டு வந்திருக்கிறாருன்னா சும்மாவா கொண்டு வந்திருக்கிறாரு? அப்பமே இப்போ நடக்க வேண்டியதுக்கு தேவையானதை அவர் பண்ணிட்டாருங்க. அப்பமே அது நடந்துருச்சு. நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, இன்னைக்கு எப்படி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அது சாதாரணமா நடக்கல. அதுவே ஒரு அதிசயம், அதுவே ஒரு அற்புதம், அதுவே ஒரு மேலான கிரியையா இருக்கிறது. உங்களுக்கு இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் உங்கள் தகப்பனை தேவன் சந்தித்து, ஏன் எப்படியோ உங்களை தேவன் சந்தித்து, எப்படிதான் இன்னைக்கு வந்தேன்னு தெரியல, இன்னைக்கு சபையில் வந்து நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? இந்த அற்புதத்துக்குள்ளேயே அந்த அற்புதம் அடங்கி இருக்கு. இன்னைக்கு காலையில் சொல்றேன் நான். இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கிறதே ஒரு அற்புதங்க. உட்கார்ந்துருக்கிறதுக்குள்ளதான் நடக்கிறது இருக்கு. எத்தனை பேர் புரியுது? எல்லாம் சொல்லுங்க. உட்கார்ந்துருக்கிறதுக்குள்ளதான் நடக்கிறது இருக்கு. நீங்க நடக்கலையேங்கிறீங்க, அவர் சொல்றாரு உட்கார்ந்துருக்கியேங்காரு. உட்கார்ந்துருக்கியே. எப்படி உட்கார்ந்துருக்கிற? நீ உட்கார்ந்துருக்கிறது அற்புதம்னா அப்ப நடக்கிறது தன்னால நடக்கும். ஏன்னா அதுக்குள்ளதான் என்னுடைய காரியத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆமே. இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி கொண்டு வந்தார்? உங்க தாத்தா பாட்டிக்கு, உங்க முற்புதாக்களுக்கு, ஏன் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை தந்து ஒரு பயணத்தை அவர் துவக்கிட்டார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அற்புத பயணம் இனிமே நடக்க போறதில்ல, ஏற்கனவே அது துவங்கி விட்டது. ஏற்கனவே யூ ஆர் இன் த மிரக்கிள் ஜர்னி. ஏற்கனவே நீங்கள் அற்புத பயணத்தில் தான் இருக்கிறீர்கள் என்பதனை காலையில் நான் நினைப்பூட்டுகிறேன். இந்த பயணம் தானா ஆரம்பிக்கல, இந்த பயணம் தானா துவங்கல, இந்த பயணம் ஏதோ எதாச்சியா நேர்பட்டதல்ல. தேவன் முன்குறித்து அந்த பயணத்தை துவக்கி வைத்தார். இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிறது அற்புத பயணம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். You are in the miracle journey. Already you are in the miracle journey. நீங்க இனிமேதான் அற்புதத்துக்குள்ள போக போறீங்கன்னு கிடையாது, நீங்க அற்புத பயணத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஆமென். ஆனா நமக்கு அது யாரோ நினைப்பூட்டணும், யாரோ அதை நமக்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்குது, யாரோ அதுக்கு நமக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. பாருங்க, ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஒர்க்கே அதுதான். தி ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ன? இயேசு சொன்னாரு, உங்களை நம்பிலாம் நான் பிரசங்கம் பண்ணல தம்பி, உங்களை நம்பி பிரசங்கம் பண்ணிட்டாலும் இந்த ஃபேன் என்ன போடணும். அப்போ எதை நம்பி இயேசு அவ்வளோ உரையை ஆற்றுனாருன்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னார், நான் போகிறேன், இன்னொருத்தர் வருவார், அவர் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், அவர் வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நீங்கள் யோவான்லையோ மேத்யூ மார்க் காஸ்பல்லையோ நீங்கள் போய் வாசிங்க, ஒரே ஒரு வார்த்தையை தான் வாசிப்பீங்க. ஏன்னா இயேசு பேசின போது ஒருத்தனுக்கு புரியல. பின்பு அவர்கள் நினைவு கூர்ந்து அவர் இதை சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். The repeat word பாருங்களேன், திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வரும். திரும்ப சொல்ற நீ, திரும்ப ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை தெரியுமா? அவர்கள் அதை நினைவு கூர்ந்து. எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. இந்த கிதியோன் அப்படியே வச்சிருங்க, திருப்பி வருவோம். யோவான் 2 பாருங்களேன், 18 வாசிக்கிறேன், கொஞ்சம் நல்லா புரியும். இப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். அவங்க எப்பவுமே இந்த அடையாளத்தை தேடுறவங்க தான். யாரு? யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் அவங்க ஞானத்தை, வசனத்தை தான் கேட்குறாங்க. நான் ஒன்றும் வரலாறு கேட்கல. அவங்க எதை தேடுறாங்களாம்? பவுல் சொல்றாரு, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அப்படின்ற. இப்போ கவனிங்க, இப்போ இயேசு கிட்ட கேட்குறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு பாருங்க எப்போவுமே இதை கேட்குறவனுக்கு வேணுக்குன்னு அதை காட்டுவார், அதை கேட்குறவனுக்கு வேணுக்குன்னு இதை காட்டுவார். காம்ப்ளிமெண்ட்டுன்னு சில ஃபுட்டு கொடுப்போம், அவங்க எதை ஆர்டர் பண்ணலையோ அதை தான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். இதெல்லாம் இந்த அதாவது வேறு சிலதை, இப்போ தோசை இட்லியாகவே ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பீஸாவை அறிமுகப்படுத்துவோம். ஆனால் பீஸா பர்கர்னே சாப்பிடுவாங்கன்னா சூடாக உளுந்த விட கொடு, ஏன்னா இன்னொரு டைமென்ஷனாக அவங்களுக்கு காட்ட வைக்கணும். அதே மாதிரி அற்புதம்னா, தம்பி வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றவாரு. என்ன ஆண்டவரே, வார்த்தைன்னா வார்த்தை இருந்தால் போதுமா, அற்புதம் முக்கியம் அப்படிம்பாரு. புரியல நிறைய பேருக்கு, அதுதான் அவருடைய ஸ்டைல். என்னங்க நான் ஒன்று கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் பேசுவோம், அப்படித்தான் பேச சொல்லியிருக்காங்க, மேலிடத்து உத்தரவு.
சில நேரம் அப்படிதான் இருக்குது. நேரடியாக அதுக்கான இது வராது. ஏன்னா சிலர் பார்த்தீங்களா அதே விதமாக மெசேஜ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் மாற்றி கேட்க வைப்பார். அதே மாதிரி ஒரே மாதிரியே சொல்லணுமாங்க. ஒரே மாதிரி சொன்னால் வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல வைப்பார். அப்போ தான் இன்னொரு டைமென்ஷன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அற்புதம்னு சொன்னவனுக்கு அற்புதமே பண்ண மாட்டேங்காரு, வேற ஒன்று காட்டுறாரு. இப்போ கவனிங்க, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். லிட்ரலாக அவர் பேசும்போது அவங்க என்ன நினச்சாங்க, பாரியா நம்ம சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தை அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இடித்து அப்புறம் வந்து இப்போ எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு வழியா, அதை இடித்து போடுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இயேசு எதை பற்றி பேசினாரா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரே என்றார்கள். அவங்க பாருங்க, நான் இதை கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆச்சு, அந்த சாலமோன் டெம்பிளை கட்டுறதுக்கு 40 இயர்ஸ் ஆயிருக்குது. ஆனால் இவர் 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன்னு சொல்கிறாருன்னு லிட்ரலாக மீனிங் எடுத்தாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாரா, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இப்போ கூட நான் என்ன பேசிட்டு இருக்கிறேனோ அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்பல. 22, இவர் இப்படி சொன்னதை அவர் உயிரோடு இருந்த போது இல்லை, மரித்தோர் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். ஆடா பாவிங்களா, புரியுதா உங்களுக்கு? இப்ப எப்போ புரியுது? இயேசு சொன்னது வந்து மரிச்சு உயிரோடு எழும்பி அவர் போயிட்டார். சிலருக்குலாம் 1 வாரம் கழிச்சு புரியும், 1 மாசம் கழிச்சும் புரியும், சிலருக்கு 1 வருஷம் கழிச்சும் புரியும். புரிஞ்சா நல்லது தான். அப்போ என்ன நம்பிக்கையில இயேசு பேசியிருப்பாருன்னா, நினைவு கூர்ந்தார்கள்னு இருக்குது. அந்த வேலையை பண்ணது யாரு? அவர் தெரியும், நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் தைரியமாக போகிறேன், ஏன்னா இன்னொருத்தர் நான் போன உடனே அவர் இறங்கிடுவார். அவர் வேலையை என்ன தெரியுமா, புதுசாக ஒன்றும் சொல்கிறது இல்லை, இதை நினைப்பூட்டுவது தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலையாகவே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நினைப்பூட்டுகிற ஆவியானவர். ஆமென். நமக்கு ரிமைண்ட் பண்ணுவார், அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். உனக்கு தெரியுமா ஒரு டைமில் இதை எப்படி நீ ஜெயிச்ச, உனக்கு தெரியுமா ஒரு டைம் நீ எப்படி இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்த, அன்னைக்கு எதனால எப்படி நீ செய்ய முடிஞ்சது, அன்னைக்கு உன் கூட இருந்த அந்த தேவன் இன்னைக்கு உன் கூட இருக்கிறாரு. அந்த சின்ன அற்புதத்தில் உனக்கு உதவினவர் இந்த பெரிய பிரேக் த்ரூலையும் அவர் உனக்கு உதவுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அற்புத பயணத்தில் இருக்கிறேன். ஆமென். அப்போ நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இன்னும் ஒரு வாட்டி வாசிங்க, திருப்பி ஒரு வாட்டி நீங்க திருப்பி எல்லாம் திருப்பி வாசிங்க. வாசிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. அவர்கள் அதை நினைவு கூர்ந்தார்கள், அவர்கள் அதை நினைவு கூர்ந்தார்கள். அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு ஒர்க் பண்றாரு. என்ன ஒர்க்னா, நினைப்பூட்டும் ஊழியம். யாராவது ஊழியத்துக்கு பேர் வைக்கணும்னா அந்த பேர் வச்சிருங்க, நினைப்பூட்டும் ஊழியங்கள். ஆமென். ஏன்னா மறதியின் கூட்டம் பெருகி இருக்கும் உலகத்தில் நினைப்பூட்டும் ஊழியம் அவசியமா இருக்கிறது. ஆமென். எல்லாத்தையும் நினைப்பூட்டுவார். சிலர் உங்களுக்கு செஞ்ச நன்மையும் நினைப்பூட்டுவார். அவங்க செய்யாம நீ வரல தம்பி. ஏன்னா நிறைய இன்னைக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு வர்ற சோர்வு என்ன, அந்த நன்மையை மறந்துட்டாங்கிறது தான். அந்த நன்மையை நினைக்கலையே பிரதர், நான் செஞ்சேன், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. பாருங்க, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன், ஆனாலும்னா அர்த்தம் ஏதோ நடந்திருக்கு. பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். எல்லாம் சொல்லுங்க, நினையாமல் மறந்து விட்டான். யோசித்து பாருங்க, அவன் ஜெயிலில் அவ்வளோ சோகமாக இருந்தபோது யோசேப்பு சொன்ன வார்த்தை, யோசேப்பு சொன்ன அந்த விளக்கம், அதன்படியே அவன் வாழ்க்கையில் நடந்து இப்போ அவன் என்ன பண்ணப்பட்டான், உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டான். மறுபடியும் இழந்ததை பெற்று விட்டான். ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவன் அதை நினையாமல் மறந்து விட்டான். என்ன போட்டிருக்குது, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை, நான் சொல்லட்டுமா, ஜெயிலில் கிடக்கிற வழியை விட
தாம் பேரில் குற்றச்சாட்டு வந்துச்சே, அதில் வந்த வழியை விட இது பெரிய வழியாக என்ன இருக்குன்னு தெரியுமா? நான் நன்மை செஞ்சேன், அந்த நன்மையை நினைக்காம மறந்துட்டாங்களே. அது எவ்வளோ பெரிய பெயினாக இருந்திருக்கும் பாருங்க யோசேப்பு. வேதவசனம் அதனால தான் நமக்கு சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இந்த வருஷத்தில் கடைசி மாதத்தில் வந்திருக்கீங்க, கடவுளுக்கு மட்டும் நன்றி சொல்கிறது மட்டும் உங்கள் வேலையாக வைக்காதீங்க. இந்த இடத்துக்கு வருவதற்கு அநேக மனிதர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அவங்களையும் உங்கள் மனசில் நினைவில் வைத்து அவர்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பியுங்க. ஏதோ தேங்க்ஸ் கிவிங் மந்த், ரிமெம்பரிங் த குட்னஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது கடவுளுடைய நன்மைகளை மட்டும் இல்லை. வேத வசனம் கடவுளுக்கு மட்டும் நன்றியாயிருன்னு சொல்லலை. நம்ம நிறைய என்ன நினைக்கிறோம், நம்மளே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்களா வரல, இந்த உலகத்துக்கு கூட நீங்களா வரல. உங்களை கொண்டு வந்து ஒரு பெற்றோர் இருக்கார்கள். உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு நண்பன் ஒருத்தர் இருந்திருக்கிறான். உங்களை படிக்க வச்ச யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் காரணமாக இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு யாரோ ஒருத்தர் அதுக்கு காரணமாக. உங்கள் வாழ்க்கையில் கெட்டது மட்டும்தான் மனுஷங்க செஞ்சாங்க நீங்கள் நினைக்காதீங்க. சில நல்லவைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தது தேவன் அனுப்பின சில மனிதர்கள் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஆமென். ஸோ ரிமெம்பர் தம். இந்த ஒன்று நீங்கள் ஏதாவது விதத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு கிஃப்ட்டு, ஒரு பரிசு மூலமாக சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வலிமை இல்லைன்னா அட்லீஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தேங்க்ஸ் ஆகுது பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், தேங்க்யூ, நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததற்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததற்கு நன்றி. சிலருக்கு சொல்ல வேண்டியிருக்கும், நல்ல வேளை நீ வரலப்பா, அதை சொல்ல வேண்டாம். அதெல்லாம் கூட வாயை திறந்து சொல்லிடுறோம். ஆனால் சிலருக்கு நன்றி சொல்லுங்கள், தேங்க்யூ ஸோ மச். இந்த பழக்கமே கிடையாது பாருங்களேன். இது ஒரு கல்ச்சுரல் திங்ஸ் தான். நமக்கு சொல்ல வேண்டாங்கிறது இல்லை, சொல்கிறதுக்கு ஒரு மனப்பழக்கமோ ஒரு அப்படி ஒரு இதுலேயே நம்ம வளரலை பாருங்களேன். அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ நன்றி சொல்லணும்னு மனசில் நிறைய பேர் நினைக்க தான் செஞ்சுருப்பீங்க, முக்கால்வாசி பேர் நினச்சிருப்பீங்க கரெக்டாக. ஆனால் சொல்கிறது இல்லை. சொல்கிறதுக்கு ஒரு மனப்பழக்கமோ அப்படி ஒரு கலாச்சாரமோ நமக்கு என்ன பண்ணல, உருவாகலை. ஒரு இல்லைன்னா என்ன, நம்ம உருவாக்குவோம். அதுக்காக தானே கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆமென். நம்ம உருவாக்குவோம். we can create a new culture. amen. thank you. இது நீங்கள் மேலே நாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருதயபூர்வமாக சொல்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் உதட்டளவுலையாவது என்ன இருக்கும், மனிதர்களுக்கு சொல்லுங்கள், கடவுளுக்கு சொல்லுங்கள். கடவுள் செஞ்சதுக்காக கடவுளை நினைவு கூறுங்க. அவர் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு வந்தார், எப்படி நம்மளை நடத்தினார், அதெல்லாம் நினைவு கூறுங்க. உங்கள் வாழ்க்கையில் 2 விதமான கிரேஸில் நீங்கள் வளருவீங்க. ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுகிறது. நீங்கள் தேவன் செஞ்சதெல்லாம் நினச்சி நீங்கள் தேங்க்ஸ் கிவிங்கில் போகும்போது ஒரு மேல் ஊற்று உங்களுக்கு திறக்கப்படுறது. அதே மாதிரி அது மட்டும் போதாது, நீங்கள் மனிதர்களையும் அவர்களுடைய காரியத்திலையும் கனம் பண்ண, தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்க இந்த கீழ் ஊற்றும் உங்களுக்கு திறக்கப்படும். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். சிலர்லாம் ஒரு சின்ன இது வளர்ந்தா போதும், இனிமேல் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா www.com அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற அப்படின்னு என்ன பண்ணிடுறது, அதோட கிளம்புனது தான். ஆனால் நம்ம அங்கே இருக்க போய் தானே இது நடந்துச்சு, அவங்களும் அதுக்கு காரணங்கிறத நினைக்கிறதே இல்லை பாருங்கள். அப்போ அவங்க அந்த ஒரு லெவல் ஆஃப் கிரேஸ்லேயே நின்றுதாங்க. அந்த கிரேஸ் அவங்க தாண்டி ஏன் போகலன்னா அவங்க அதிலே நின்றுதாங்க. அந்த ஓனரையோ அந்த எஜமானையோ இல்லை அவங்களுக்கு அதுக்கு காரணமாக இருந்த யாரையும் யோசிக்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. சிலர் அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு லெவல் ஆஃப் கிரேஸ்லேயே நிற்கிறாங்க. நமக்கு மேலூற்று மட்டும் பத்தாது, மேல் ஊற்று கீழ் ஊற்று. தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்தார். ஆமென். இயேசு கேட்குறாரு, எப்பா அற்புதத்தை பெற்றது 10 பேர், சுகமானது எத்தனை பேர்? 10 பேர். ஆனால் வந்திருக்கிறது யார், எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள். பாருங்க, இதில் பல பல டைமென்ஷன் இருக்கு. நீ காலையில் இது கவனிங்க, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். வந்திருக்கிறது ஒரு ஆள். இப்போ நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோம், நம்ம ஒன்று பண்ணுறோம், இயேசுக்கே 10க்கு 1 தான் ரிசல்ட். இப்போ இதுக்காக இயேசு அற்புதம் செய்யறதை நிறுத்திட்டாரா? சிலர் இருக்கிறாங்க, ஒரு நன்றி கெட்ட உலகமடா, நன்றி கெட்ட உலகமடா, வேஸ்ட் பிரதர், எல்லாமே
வேஸ்ட். எவனுக்கும் நம்ம நன்மை செய்யக்கூடாது அப்படி போயிடுவாங்க. ஆனால் ஜீசஸ் அஃபண்ட் ஆகலை. அதை தான் நம்ம ஜீசஸ் இருந்து கற்றுக்கணும். அவருக்கு நீ நன்றி சொல்லு, சொல்லாம போ, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது என் அப்பாவுடைய குணம். ஆனால் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நன்றி சொல்லணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தட்ஸ் குட். ஆனால் அதையும் தாண்டி போலாங்கிற நான். இப்போ பிதா எப்படி நன்மை செய்கிறாரு? பிதா யாருக்கு நன்மை செய்கிறாரு? அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்க. சபையில் சொல்லாத லிஸ்டாக இருக்கும். அது யாருக்கு நன்மை செய்கிறார் தெரியுமா? நல்லோருக்கு மேலும் தீயோர் மேலும் மலையை வருஷிக்கிறார். அந்த வார்த்தை கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்கு, அதுதான் நம்ப முடியாத வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? துரோகிகளுக்கும் நன்றி கெட்டவர்களுக்கும். யாருக்கு நன்மை செய்கிறாரா? நன்றி அறியாதவர்களுக்கும். சூப்பர்மா. அங்க பாருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் பிதாவினுடைய நேச்சர் என்ன? வாட் இஸ் ஃபாதர்ஸ் நேச்சர்? அப்பாவுடைய தன்மை எப்படி இருக்குதா? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், வேற துரோகிகளுக்கும் என்ன பண்றாராம்? நல்ல பாடம் புகட்டுகிறார் பிரதர். இல்லை, சாப்பிட்டு போ அப்படின்னு அவனுக்கும் நன்மை செய்கிற அளவுக்கு அவர் தாராளமா இருக்கிறார். It's not earthly culture, it's a heavenly culture. Jesus bring the heavenly culture to the world. அவர் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற அந்த கலாச்சாரத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். என்னங்க இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏன் அவங்கள மன்னிக்கல? மன்னிப்பு கேட்கல. ஓ, கேட்டாதான் மன்னிப்பீங்களா? ஆமாம். ஆனால் இயேசு சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கிறாரு. யாராவது அங்கே மன்னிப்பு கேட்டாங்களா? என்னங்க பாவ அறிக்கை பண்ணாங்களா? மன்னிப்பு கேட்டாங்களா? ஒருத்தர் மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்காமலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிறார். இது எல்லாமே புதுசு. பக்கத்தில் சொல்லுங்க, புதுசு. எல்லாம் சொல்லுங்க, இந்த புது வருஷத்தில் நிறைய புதுசுக்கு உங்களை தயார்படுத்த விரும்புகிறார். புதிய ரசத்தை ஊற்ற விரும்புகிறார். புதிய எண்ணெயை கொடுக்க விரும்புகிறார். புதிய டோர்ஸை உங்களுக்கு தர விரும்புகிறார். உங்க எண்ணத்தையும் சிந்தனையும் அவர் பெரிதாக்க விரும்புகிறார். ஸோ அவர் அஃபண்ட் ஆகலை. பாருங்களேன், அவர் என்ன பண்றாரு? டேய், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பண்றீங்க. அதான் ஒரு பழைய கதை. ஒரு தேல் ஒன்று தண்ணியில் மாட்டி இப்படியே இதாகிட்டு இருந்ததான். அந்த வழியாக வந்த ஒரு பாதிரியார் தூக்கி விட்டுருக்காரு. அது நல்லா கொட்டிடுச்சு. உதறினார், டப்புன்னு தண்ணியில் விழுந்துடுச்சு. திருப்பியும் எடுத்திருக்காரு, திருப்பியும் கொட்டியிருக்கு. அப்போ ஒருத்தர் கேட்டாராம், ஏங்க அதான் கொட்டுதுன்னு தெரியுதுல, திருப்பி அதை போய் தூக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு அவர் சொன்னாராம், கொட்டுறது அது குணம், காப்பாற்றுவது என் குணம், என்ன பண்ணுறது? அது மாதிரி தான் சில தேல் இருக்கு. அவங்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அன்பை கொட்டிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் புரியலன்னா மனிதர்களுக்கு நடுவில் நீங்கள் பயணம் பண்ணவே முடியாது. கொஞ்ச நேரத்தில் அஃபண்டாகி உட்காந்துருப்பீங்க. ஒருவே தேவையில்லை, வீட்டிலே உட்காரு, நல்லதுக்கே காலம் இல்லை. எவ்வளோ பேர் அப்படி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறோம்? யார் கூடயும் பழகாமல், யார் கூடயும் பேசாமல், யார் கூடயும் சேராமல். ஏன்னா நாம் உன்னை எதிர்பார்க்குறோம், அந்த குவாலிட்டி அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் பிதா எப்படி இருக்கிறாருன்னா, உங்ககிட்ட அந்த குவாலிட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறேன், ஆனாலும் நான் கிருபை செய்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ 10 பேருக்கு பண்ணனப்பா, எத்தனை பேர் தான் வந்திருக்கீங்க? ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க. இப்போ அந்த ஆட்களுடைய சைடில் போய் பாருங்க. திருப்பி நன்றி சொல்லணும்னு சொல்லுவியா அப்படின்னு யாருக்கும் அற்புதம் செய்யலை. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர்லாம் கேட்குற, சாட்சி சொல்லுவீங்களா? சாட்சி சொல்லுவீங்களா அற்புதத்துக்கு அப்புறம்? அப்போ தான் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுவார் சுவிட்சை. இல்லைன்னா கஷ்டம். ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இப்படியே கேட்டு வளர்ந்துட்டோம். ஏசு ஒருத்தர் கூட யார்ட்டையாவது அப்படி கேட்டாரா? உன் பிள்ளையை ஒப்பு கொடுப்பியா? முழு நேரம் ஊழியத்துக்கு வருவியா? நகையை கலட்டிடுவியா? இன்னும் ஒயிட் மட்டும் போடுவியா? அந்த மாதிரி யார்ட்டையாவது கேட்டாரா? பேதுரு பின்னாடி சபை ஆரம்பிப்பாரு, பின்னாடி சேர்ந்துக்குவியா? ஒன்றுமே கேட்கல. நீ நன்றியா இரு, நன்றியா இல்லாம போ, நான் உனக்கு நன்மை செய்வது என் குணம், நான் அதை செஞ்சுட்டே இருக்க போறேன். ஆனா
ஒருத்தன் வந்து திருப்பி அவருக்கு என்ன பண்ணுறான்னா நன்றி சொல்கிறான். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்கும், அது அந்த நேரத்துக்கானதாக இருக்கு. ஆனால் ஒருத்தர் நன்றி உணர்வோடு காணப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, அது அப்படியே மெயின்டைன் ஆகி பெருக ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த சம்பவத்தோடு நின்றும், அதோடு நிற்கும். அதை தாண்டி அவங்க போகவே முடியாது. நான் நம்புகிறேன், இந்த 9 பேரை விட இவன் ஏதோ ஒன்றை விசேஷமாய் பெற்றுக்கொண்டு அவன் அடுத்தால போகிறான். அதுதான் நிஜம், அதுதான் நிஜம். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆஃப்டர் த மிரக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கடனாக இருக்குது, எலியாட்ட வந்து சொல்கிறா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைன்ட்டு. இப்போ என்ன ஆகிடுது, அவன் ஆலோசனை சொல்கிறான், பாத்திரத்தெல்லாம் வாங்கி வைக்கிறா. வாங்கி வச்சவொடனே என்ன ஆயிடுச்சு, எண்ணெய் பெருகிடுச்சு. எண்ணெய் பெருகின பிறகு என்ன பண்ணுவோம், இன்னொன்று பெருகும். அது என்ன பெருகும்னு உங்களுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? என்ன குடம் குடமாக என்ன வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இவ பண்ண பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த பெருக்கத்துக்கு அப்புறமும் கடனில் தான் வார்த்தையை தேடி போல, கடன் நேரத்தில் தான் தீர்க்கதரிசியை தேடி போடல, பெருக்கம் வந்ததுக்கு அப்புறமும் போய் அடுத்தது என்னன்னு கேட்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயமாக இருக்கிறது. அதெல்லாம் பாருங்க, அதான் சொல்றேன், ஒரு சின்ன உயர்வை பார்த்துடக்கூடாது, ஒரு சின்ன வெற்றியை பார்த்துடக்கூடாது, அங்கேயே நின்றுதாங்க. அதான் பாருங்க, பாவர்ட்டி மைண்ட் செட், ஆஃபன் மைண்ட் செட். அதனால தான் மக்கள் அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. ஆனால் இது எப்படி நடந்துச்சு, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். பாருங்க, நிறைய ரெக்வஸ்ட்டு அந்த இதெல்லாம் வரும். ஆனால் நாங்கள் சுகமானோம் நல்லானோன்னு ரிட்டன் வர்ற ஃபோன்ஸ் எவ்வளோ இருக்கும், ரொம்ப. ஒரு நாளைக்கு வர்ற ரெக்வஸ்ட்டை கனெக்ட் பண்ணும்போது பதில் வர்ற ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூவாக தான் இருக்கும். இது வந்து அத்தனை பேருக்கு தான் நடந்திருக்குன்ட்டுல, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் சிலர் தான் அடுத்த கட்ட கிரேஸுக்கு, அடுத்த கட்ட பிரேக் த்ரூஸுக்கு அவங்க தயாராகுறாங்க. இன்னைக்கு காலையில் தேவன் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக அவர் விரும்புகிறார். ஆமென். நன்றி உணர்வு உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க ஆரம்பிச்சு பாருங்க. தேவனுக்கும் சில தேவனுக்கு நன்றி அப்படின்றவாங்க. நம்ம ஊரில் தான் பாருங்க, ஒருவேளை வாய்மொழியிலே நன்றி சொல்லுதல் என்கிற கலாச்சாரம் இங்கே இல்லை என்றாலும், இங்கே இன்னொரு கலாச்சாரம் இருக்கு. அது என்னன்னா, இந்த பொங்கல் பண்டிகைன்னு ஒன்று வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது அந்த விழாவினுடைய நோக்கமே என்ன, நன்றி தெரிவிக்கும் விழா. சூரியனுக்கு, சந்திரனுக்கு, இயற்கைக்கு, படைப்புக்கு, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லி ஈவன் அவங்க பயன்படுத்தின அந்த மாடு எருதுகளுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேங்க்ஸ் சொல்லணுங்கிற ஒரு கல்ச்சுரல் திங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் கூடுதல் வெளிச்சத்தோடு அதை செய்கிறோம். வெறும் இந்த படைப்புகளுக்கு மட்டும் இல்லை, சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆனால் இது கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது வேற மாதிரி அனுசரிக்கப்படுகிறதே தவிர, அதை கொஞ்சம் ரைட் டைவர்ஷனில் பண்ணால் அது நல்லது தான். ஆயுத பூஜைன்னு ஒன்று வருது பாருங்களேன். ஐயோ, சபையில் என்னெல்லாம் பேசுகிறாங்க, அவங்கெல்லாம் விழுந்து போயிட்டாங்க. விழுந்து கிடக்கிறவங்க தான் ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கிறாங்க, மேலே இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்தின எல்லா அறிவால் மெஷின்ஸ் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு எல்லாமே பண்ணும். ஏன்னா இந்த உற்பத்திக்கு இதெல்லாம் என்னவா இருந்தது, காரணமாக இருந்தது. அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப சூப்பருங்க, அந்த ஆட்டிடியூட் ரொம்ப சூப்பர். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, கிறிஸ்தவங்களாம் ஆனதுக்கு பிறகு என்னமோ தெரில, அது நிறைய பேருக்கு வேற மாதிரி ஆகிடுது. நான் சொல்கிறேன், எதுவுமே தன்னால் நடக்கலை. நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு தேவனும் சில மனிதர்களும் காரணம் அப்படிங்கிறத திரும்பவும் ஒரு முறை நீங்கள் நினச்சி பாருங்கள். அடுத்த நிலைகளுக்கு உங்கள் வாழ்க்கை போக ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். ரிமெம்பர்,
எல்லாம் சொல்லுங்க, ரிமெம்பர். ரிமெம்பர் த பவர் ஆஃப் ரிமெம்பரிங். த பவர் ஆஃப் ரிமெம்பரிங். கம்யூனியனே அதாங்க. கம்யூனியன்ல என்ன வல்லமை இருக்கு? அது நடந்து முடிந்த ஒரு செயல்தான். கல்வாரியிலே உங்கள் நோய்கள் சுமக்கப்பட்டதும், உங்கள் தரித்திரம் சுமக்கப்பட்டதும், உங்கள் மரணம் சுமக்கப்பட்டதும், உங்கள் துக்கம் சுமக்கப்பட்டதும் நடந்து முடிந்த ஒன்றுதான். எல்லாம் சொல்லுங்க, நடந்து முடிஞ்ச தேவனுடைய செயல். கரெக்டா? ஆனா நடந்து முடிஞ்சதுதான். ஆனா இப்போ ஒருத்தர் ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஏதோ ஒன்றை எடுத்து வச்சு எனக்காக மரித்தீரேன்னு நினைக்கும் போது எப்பமோ நடந்ததனுடைய அந்த செயல் இப்போ பாடியில் வெளிப்பட ஆரம்பிச்சிருது பாருங்க. ஆமென். தட் இஸ் த பவர் ஆஃப் ரிமெம்பரிங். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது நடந்துச்சு. ஆனா இப்போ ஒருத்தர் நினைச்சா அது அற்புதமாய் மாறுகிறது. எனக்காக மரித்தீரே, என்ன எனக்காக அந்த தழும்புகள் ஏற்றப்பட்டது, எனக்காக இது நடந்துச்சே அப்படின்னு இப்போ ஒரு ஆள் நினைச்சானா அப்ப என்ன நடந்து முடிஞ்சதுதான். ஆனா நினைக்கும் போது வல்லமை உண்டாக ஆரம்பிக்கிறது, நினைக்கும் போது கிருபைகள் அங்க பெருக ஆரம்பிக்கிறது. இதுதான் விஷயம் பாருங்க. இந்த மனசும் இந்த ஹார்ட் இருந்தா வாழ்க்கை ரொம்ப உயர ஆரம்பிக்குங்க, வாழ்க்கை ரொம்ப பெருக ஆரம்பிக்கும். மறக்கவே கூடாது. சொல்றாங்க பாருங்க, வெற்றி பெற்ற ஆட்கள்லாம் கூட சொல்லுவாங்க, பழச மறக்காதீங்க அப்படிம்பாங்க. பழச மறக்காதீங்கன்னா சில பழச மறக்கணும். அப்படிப்பட்ட சில பழசு இருக்கு. கரெக்டா? இருக்கா இல்லையா? ஆண்டவரே சொல்றாரு, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். சில கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம மறக்கணும். அதை மறக்கிறதுக்கு கடவுள் உதவி செய்வார். ஆமென். வேதவசனத்தில் யோசேப்பு சொல்றான், என் தகப்பன் வீட்டின் வருத்தங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? மறக்க பண்ணினார். ஆமென். அப்போ கடவுள் செய்கிற ஒரு செயல் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற கெட்டதை மறக்கடிக்கிற அளவுக்கு, அதை மறந்து போகிற அளவிற்கு சில காரியங்களை அவர் செய்யக்கூடியவர். தட்ஸ் அ பிளஸிங். ஏன்னா சிலதெல்லாம் மறக்கணும், சிலதெல்லாம் உங்க ஞாபகத்தில் இருக்க கூடாது. அதை எரஸ் பண்ணப்படணும், அது முற்றிலும் நீக்கப்படணும். உங்க ஃபைல்ல இருந்து அதை டெலீட் பண்ணியே ஆகணும். அப்போ அந்த செயலை தேவன் செய்யறாருன்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவரும் சிலதை மறந்துடுறாராம். ஆண்டவரும் மறந்துடுறான். ஆமா, அவர் சொல்றாரு, உன் அக்கிரமங்களை அப்படின்னா என்ன, உன் பாவங்களை, உன் பழைய வாழ்க்கையை நான் நினைக்கவே இல்லை, அதை மறந்துட்டேன், அது கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டேன், அது எனக்கு ஞாபகத்திலே இல்லை. அதனால தான் புதிய ஏற்பாட்டை எழுதும்போது எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானும் யோக்கிய மாதிரியே தெரியலாம். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். தாவீதின் பாவம் எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்கா? ஆபிரகாமின் அவிசுவாசம் எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்கா? ஏன்னா நிஜமாவே ஆண்டவர் சொல்றாரு, மறந்தது தான், அக்கவுண்ட்ல இல்லைங்கிறார். ஆவியானவருக்கு தெரியாம இருக்குமா? இங்கேயும் கொஞ்சம் போட்டு விட்டுலாம்ல. இந்த தாவீது என்ன பண்ணான்னு தெரியுமா? ஆபிரகாம் பாருங்க, முதல்ல நம்பவே இல்லை, வேலைக்காரி கூட போயிட்டான், பொய் சொல்லிட்டான். இவெல்லாம் ஜாதிகளுக்கு தோப்பனா? அதனாலதான் புதிய ஏற்பாடு படிச்சா ஏப்போ எல்லாருமே பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி தெரிறாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். பழைய கணக்குன்னு ஒன்று இருக்கு, பழைய ஏற்பாடு. அதை போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வண்டவாளம் எல்லாம் ஏறிடும். ஓஹோ, இவர் தான் விசுவாசிகளின் தாப்பனா சப்புன்னு இருக்கு. ஓ, இந்த தாவீதா? எல்லா கேரக்டர்லையும் இருக்கிற ஓட்டைகள்லாம் இருக்கு. ஓட்டை இல்லாத சட்டி ஒண்ணுமே இல்லை. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா தேவன் பயன்படுத்தும் அற்புதமான பாத்திரம். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவரை மாதிரி தான் நம்மளை கூப்பிடுறாரு. நானும் பாரு தம்பி, சிலதெல்லாம் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமென். இது எப்படிங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி? அவர் சொல்ற, நான் நினைப்பதே இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டேன், உன் பழைய வாழ்க்கையை நான் மறந்துட்டேன். தேவனோடு வாழும்போது உங்களுக்கும் அப்படி ஆயிடும். அந்த பழைய மனுஷனே உங்களுக்கு மறந்து போயிடும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பவுல் சொல்றாரு, நான் உங்கள் மத்தியில் வாழ்ந்த போது யாருக்காவது நான் அநியாயம் பண்ணனா அப்படிங்கிறாரு. அவர் எத்தனையோ பேர் கொலை பண்ணியிருக்கிறாரு, எத்தனை பேர் சாவறதுக்கு காரணமா இருந்திருக்கிறாரு. ஆனா இப்ப கேட்கிறாரு, சொல்லுங்க ஏதாவது அநியாயம் பண்ணதுண்டா? அப்பனா என்ன அர்த்தம்? அந்த சவுலை மறந்தே போயிட்டாரு. இந்த புதிய மனுஷன் தான் அவன் மனசுல ஞாபகமா இருக்கு. அவருக்கு அது ஞாபகம் இருந்தா என்ன சொல்லுவாரு? அதெல்லாம். ஆனா இப்ப சொல்ல மறந்துடுச்சு. யாருக்காவது பண்ணனா, யாருக்கு அநியாயம் எதுவும் செஞ்சனா அப்படிங்காரு.
ஊருக்கு போய் எத்தனை பேரை வாங்குவாங்கன்னு வாங்கி போட்டு பேசுகிற பேச்சப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு புரியுதா? பின்னானதை மறந்து முன்னானதை நாடி. சில காரியத்தை மறப்பதற்கான ஆசீர்வாதம் இந்த காலையிலே உங்க வாழ்க்கையில உண்டாவதாக. ஆமென். சில காரியத்தை மறந்து போன சில காரியங்களை, நல்ல காரியங்களை நினைப்பூட்டுகிற ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில உங்களுக்கு உண்டாவதாக. இதுதான் பக்தன் பாடுகிறான். நிறைய பேர் பார்க்குறாங்க, இவர் எந்த பக்தன் சொல்லுவாருன்ட்டு. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று. எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. நீ காலையில் பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரு பாட்டை எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுறாங்க. மறந்து வாழ ஒன்று. உண்மையிலே இன்னைக்கு அதான் பிரேயர் காலையில். சில பேர் பார்க்குறாங்க, எப்படினாலும் அங்கே வந்துடுறாரா, வருவோம்ல. நம்ம வேற ரெஃபரன்ஸுக்கு எங்கே போக, நம்ம ஆட்கள் அந்த மாதிரி ஏதாவது எழுதிருந்தா சொல்லலாம். கிறிஸ்தவத்தில் அப்படி ஒரு பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். நீ சொல்லுங்க, நான் அந்த பாட்டே பாடிடுறேன். அதெல்லாம் ஒரு மனுஷனுடைய ஏக்கம். சிலதை மறக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க. 2 மனசு இருந்தால் நல்லா இருக்கும். ஒன்றை மறந்தே ஆகணும். ஆனால் சிலதை மறக்கக்கூடாது, நினைக்கணும். ஏன்னா ஒரே மனசில் இது 2 சாத்தியமானு எனக்கு தெரியல கடவுளே, அதனால 2 மனசு எனக்கு கொடுத்துரு. என்ன மாதிரி ப்ரேயர் பாருங்க. இன்னைக்கு காலையில் பாடிட்டே போங்க. இப்போ பிசாசு யோசிப்பான், இவனை படம் பார்க்க வச்சது கூட தப்பா போச்சு போல, பிரசங்கத்தையும் அதுல இருந்தே பண்ணிடுறான். எப்படி வலு சேர்க்கிறான் பாருங்க அவன் பிரசங்கத்துக்கு. இதுல இருந்து 2 பாயிண்ட் எடுத்து சொல்லிடுறான். ஆமா, என்ன தப்பு இருக்கு? ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சொல்றான், என் தகப்பன் வீட்டின் வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணார். இந்த வசனம் சூப்பர்மா. போடுங்க, இதே போடுங்க. என் வருத்தங்கள் யாவையும், எல்லாம் சொல்லுங்க, என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, மறக்கும்படி பண்ணினார். கடவுள் உதவி செய்வாருங்க. சில வருத்தங்களை மறக்க, சில உள்ளத்தில் கிடக்கு, சப்கான்சியஸில் கிடக்கு, அப்பப்போ ஞாபகம் வந்துடுது. சில தூக்கத்திலலாம் எந்திரிச்சு பயந்துடுறாங்க. உங்கள் உள்ளத்தின் அடியாளத்தில் நீங்கள் மறக்க முடியாமல் இருக்கிற அந்த காரியங்களை, அது மறக்கிறது மட்டுமல்ல, மறைந்து போகிற அளவிற்கு ஒரு மாற்றங்களை தேவாவியானவர் செய்வாராக. பாருங்க, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசை என்று பெயரிட்டான். ஒரு ஆசீர்வாதம் வருது, ஒரு நன்மை வருது, எல்லாத்தையும் கடவுள் மறக்க வச்சிருவார். அப்போ நான் சொல்றேன், சிலதை கொடுத்து சிலதை மறக்க வைக்கிற மாதிரி சில செயல்களை அவர் செய்வார். காலையில் இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. தேவன் சில பிறப்பை கட்டளையிட்டு சில நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து உங்கள் வருத்தங்களை அவர் மறக்க செய்வார். என்னடா அது மறந்து போற, இல்லைன்னா அந்த துரோகம், அந்த பழைய காரியம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ண முடியாது, மேலே ஏற முடியாது. அந்த மூட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு, அவ்வளோ வெயிட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு சிகரத்தில் ஏற முடியாதுங்க. அதுவும் இவ்வளவு சீக்கிரத்தில் ஏற முடியாது. அம்புட்டு மூட்டையும் கலட்டி விட போய் தான் அப்படியே யோசேப்பு மேலே வர முடிஞ்சுப்பார். நிறைய பேர் முயற்சித்தும் ஏன் அங்கேயே நிற்கிறீங்கன்னா, மூட்டை பக்கத்தில் போய் சொல்லுங்க, மூட்டை இந்த மூட்டை இல்லை, இது அடிச்சா போயிடும். முதுகில் அவன் பேசிட்டானே, அவன் சொல்லிட்டானே, அவன் செஞ்சிட்டானே, மறக்குமா? செத்தாலும் மறக்காது. பா, இவங்க ஞாபக சக்தியினுடைய வல்லமையை பார்த்தீங்களா? பிணமானா கூட என்னவாதான், குணமாகாதான். நான் பிணமானாலும் குணமாகாது உள்ள வச்சிருக்காங்க. செத்தாலும் மறக்குமா? சொல்லிடு, என் சாவு கூட வரக்கூடாது. வந்தா என்ன பண்ணுவீங்க? கணக்கெடுத்து வெளியே அனுப்பிடுவீங்களோ? வாசல்ல நிற்பார் போல அவர், எங்க வந்த அப்படின்ட்டு. எனக்கு புரியுது, அது ஒரு வழியில் வர்ற வார்த்தை. அவ்வளோ பெயின் நம்ம ஹார்ட்டில் இருக்குது, சில பேரால், சில காரியங்களால். யோசேப்புக்கும் அது இருந்துச்சு. ஆனால் அவன் அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன். இது இங்கே தான் நீங்கள் சில இதை கற்றுக்கணும். பெரிய மனிதர்களிடமிருந்து, வளர்ந்த மனிதர்களிடமிருந்து, வாழ்க்கையில் சாதிக்கிறவர்களிடமிருந்து, வெற்றி பெறுகிறவற்றிலிருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டும். இதை இவர் செஞ்சிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அதை தான் தம்பிமார்கள் போட்டாங்க பாருங்க, பின்னானதை மறந்து முன்னானதை நாடி.
அப்படின்னா என்ன? சரி, அந்த கழுதையை விட்டு தொலைப்போம். அதுக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சிருக்கு. அவரை நம்புவோம். அவருக்கு என்ன தெரியுமோ அதை அவர் எனக்கு செய்வார். எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார். பாருங்க சகோதரரை, அதை நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஒன்று செய்கிறேன். டிசம்பர் மாத தீர்மானம். எல்லாம் சொல்லுங்க, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். I have a purpose, I have a dream, I have a huge dreams. சும்மா கிடையாது, எல்லாரும் மாதிரி நான் வாழ வரல. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. இந்த குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா நான் மேலே போக முடியாது. அந்த குப்பையை இன்றோடு தீயிட்டு கொளுத்துகிறேன். தேவ உதவியினால், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால். மட்டும் தூக்கி போட்டா வேகமாக போயிடுவீங்க. பாருங்களேன், வேகமாக போக ஆரம்பிச்சிடுவீங்க. வரலாற்றில் திருப்பி எடுக்கக்கூடாது. அன்னைக்கு அது வரக்கூடாது, நேற்று வரக்கூடாது. இப்படித்தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இப்படி நம்மகிட்ட பேசலை. நீங்களே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே படிக்கும் காலத்தில் அந்த பென்சில் எடுத்தோம் பார்த்தீங்களா ஆண்டவரே அப்படின்னீங்கன்னா, எனக்கு தெரியல, இப்போ எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படிம்பார். எதை பற்றி பேசிகிட்டு இருக்க நீ? இதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க? இதுக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாததுனால தான் ஒவ்வொரு நாளும் உட்காந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு ஆரம்பிச்சிடறான். அடா பாவி, நான் மறந்து கொளுத்தி தூக்கி போட்ட ஃபைலை மறுபடியும் எடுத்து காலையில் வாசித்துட்டு இருக்கியப்பா, தூக்கி துறப்போடு. அதை நான் நினைக்கல, நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறார். ஆமென். I will no more remember your iniquity, I will no more remember your sin. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் சொல்ற, நான் உன் பாவங்களை நினைவு கூறுவதில்லை, உன் அக்கிரமங்களை நான் நினைவு கூறுவதில்லை. எல்லாத்தையும் மறந்துட்டேங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மறதி ஒரு ஆசீர்வாதம், மறக்காமல் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ரெண்டுமே வேற வேற. சிலது மறந்து போகணும், சிலது ஞாபகத்தில் இருக்கணும். சிலர் உங்களுக்கு பண்ண கெட்டது மறந்துடுங்க. தேவனை பற்றியும் புரியாத சில பக்கங்கள் இருக்கும். ஆண்டவரே, அது எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் நீர் நல்லவர். இது கொஞ்சம் ஆண்டவரை மன்னிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவரை நீங்கள் மன்னிக்கிறது இல்லை, ஆனால் புரியல நமக்கு ஏன் எதுக்கு. ஏன்னா அதே வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளேயும் போனீங்கன்னு வைங்களேன், அது இன்னும் நெக்ஸ்ட் இயரும் டிஸ்டர்ப் பண்ணும் உங்களை. ஸோ ஆண்டவர் மேலேயும் ஒரு அஃபண்ட் உங்களுக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மனிதர்கள் மேலேயும் வேண்டாம், தேவன் மேலேயும் வேண்டாம். எனக்கு கேள்வி இருக்கு, தெரியல, ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரியுமா இருக்கும், ஆனால் நீர் நல்லவர். சில காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு கேள்வியா இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பற்றி எனக்கு கேள்வி இருந்தது. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி அதுக்கான பதில் எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் நீ சொன்ன, ஆண்டவரே அன்னைக்கு எனக்கு அது கொஸ்டினாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு இதுக்கு பின்னாடி இப்படி ஒன்று இருந்ததா எனக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்குமே எனக்கு தெரியாது தான். ஆனால் என்ன சொன்னேன்னா, நீர் நல்லவர், அது மட்டும்தான் தெரியும். அது வந்து அதாவது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வேண்டியதில்லை, நீர் நல்லவர், அது உங்கள் தன்மை சுவாமி. ஆனால் அந்த சம்பவம் என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் அதுக்கு பின்னாடி உள்ள விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் மறந்துடுறாரு. ஆமென். என் தகப்பன் வீட்டின் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார். ஸோ நான் சொல்கிறேன், இது ரெண்டையுமே தேவனுக்கு முன்னாடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாருக்கு முன்னாடி? மனுஷனுக்கு முன்னாடியும் அதை கொண்டு வாங்க. இப்போ யோசேப்பின் வாழ்க்கையில் பாருங்க, அங்கே அவங்க உயர்வுக்கு காரணமாக இருக்கிறான். சொல்கிறாங்க, அவன் யோசேப்பை மறந்தான். எல்லாம் சொல்லுங்க, மறந்தான். இப்போ நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வர்றீங்க. நீங்கள் சிலருக்கு நல்லது பண்ணியிருக்கிறீங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. நிறைய பேர் அடுத்த நல்லது பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறது காரணம் என்ன? நன்றி கெட்ட உலகம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமும் மனிதனால் அது மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அது தேவனால் என்றைக்கும் மறக்கப்படாது. அவர் நினைவு கூறுகிற ஒரு தேவன். நம்மளை இவ்வளவு நினைக்க சொல்லியிருக்காரு, அவர் மறப்பாரா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் போடுங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம்
செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். எல்லாம் சொல்லுங்க, செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். தொடர்ந்து எப்படி ஓட முடியும், தொடர்ந்து எப்படி பயணிக்க முடியும்னு கேட்குறாங்க. இதை கவனிங்க. செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் நீதி உள்ளவரா? ஏன் அவர் நீதி உள்ளவர்? ஏன்னா எதையும் மறக்காமல் நினைவு கூர்ந்து அதற்கு பதில் செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். இப்போ என்கரேஜ் பண்றார் அவர் பரிசுத்தவான்களை, விசுவாசிகளை ஊக்கப்படுத்துறார். எந்த விதத்தில் ஊக்கப்படுத்துறாருன்னா, நீங்க நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க, நிறைய நற்காரியங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒன்ன மனசுல வச்சுக்கோங்க, அவர் நாமத்துக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ மறந்து போறதுங்கிறது ஒரு அநீதியான செயல். கரெக்டா? மறந்து போறதுங்கிறது என்னது? செஞ்ச நன்மையை மறந்து போறதுங்கிறது ஒரு அநீதியான செயல். இதை மனுஷனே செய்யக்கூடாதுன்னு சொன்னார்னா அவர் செய்வாரா? செய்ய மாட்டார். அதை தான் இங்கே சொல்றாரு, மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்படின்னா என்ன சொல்றாரு? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீ அடையாமல் போவதில்லை. அதாவது அந்த நன்மையை அப்படியே மனசுல நினைச்சு வச்சு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பின்னாடி வர்ற சந்ததிக்கெல்லாம் அதை செய்கிற அளவிற்கு அவர் நீதி உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமாங்க. இப்போ அதுக்குள்ள போனோன்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட். எப்படி கர்த்தர் மனசுல வச்சு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எவனோ எப்பமோ பண்ணதெல்லாம் நினைச்சு செஞ்சாருன்னா, இப்போ பஞ்ச காலத்துல ஆபிரகாமுக்கு பார்வோன் உதவி செஞ்சான். கரெக்டா? இதை கடவுள் மனசுல வச்சிருக்கிறார். இப்போ பார்வோன் பஞ்சமா இருக்கும்போது இந்த ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்த யோசேப்பு போய் அவனை காப்பாத்துறான். ஐயோ, உங்ககிட்ட புரியுதா புரியலையான்னு தெரியலையே. கர்த்தர் மறவாதவர். எல்லாம் சொல்லுங்க, மறவாதவர். நல்லா பாட்டு பாடி தான் ஆரம்பித்தோம். மறவாமல் நினைத்தீர் ஐயா. எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்களேன். அதான் ஃபர்ஸ்ட் சாங் பாடணும். எல்லாம் சொல்லுங்க, மறவாதவர். எதையுமே மறக்க மாட்டாருங்க. எல்லாம் கெட்டதையும் மறந்துடுறாரு. அந்த தன்மையும் அவர்கிட்ட இருக்கு. ஆண்டவர், நான் இப்படி பேசிட்டேன்னா மறந்துட்டேன், விடு. ஆண்டவர் இப்படி பண்ணிட்டேன், மறந்துட்டேன்ப்பா. ஆனால் நல்லதை நம்ம கூட மறந்துடுவோம். ஆமாம், நாம் சில நல்ல கிரியைகளை செய்து நாம மறந்து போயிருப்போம். ஆனால் அவர் மறக்கவே மாட்டார். அதனால தான் மல்கியா கடைசிக்கு முந்தின அதிகாரத்தில் வரும்போது கடவுள் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறாராம். சூப்பர். அதுக்கு பேரு ஞாபக புஸ்தகம். போங்க, இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரிலங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் போடுங்க. அதில் போட்டிருக்குது, தன் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக, அவரை நம்பி அவருடைய செயலுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் என்ன பண்றாரா? அங்க பாருங்க, மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து, கர்த்தர் பாருங்க சும்மா கேட்கறது இல்லை, எப்படி கேட்கிறாரு? கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், கவனிங்க, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. நான் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன், கடவுள்கிட்ட ஒரு புக் இருக்குது, கடவுள்கிட்ட ஒரு புக் இருக்குது. ஒருத்தன் எழுதிக்கிட்டே இருக்கான். சொல்லும் போதெல்லாம் பயமாக இருக்கும். ஏன்னா எதை எழுதுறதா நான் கேள்விப்பட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து நீ பண்ணுற கெட்டதெல்லாம் எழுதி, அப்போ நான் நினைப்பேன் நிறைய எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் கேட்க வேண்டியது இருக்குமே. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இதை? சண்டே கிளாஸ்லேருந்தே நான் கேட்டிருக்கேன். ஆண்டவர் எழுதுகிறார், ஒன்று ஒன்றா எழுதுகிறார், ஒன்று ஒன்றா எழுதுகிறார். ஐயோ, எவ்வளோ பேப்பர் ஆகும்னு தெரில, பேப்பர் விற்கிற விலைக்கு. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன். ஆனா இதெல்லாம் கேட்டதே இல்லை. கடவுள் சொல்றாரு, அதெல்லாம் கிறுக்கி போட்டுட்டேன், இதை ஞாபகம் வச்சிருக்கிறேன், அதை கிறுக்கி போட்டுட்டேன். கொலோசையர்ல சொல்றாரு, உனக்கு எதிராக இருந்த கையெழுத்த குலைத்து போட்டேன், அதை கிறுக்கி தூக்கி தூர போட்டேன். என் பிள்ளைய பத்தி தப்பா பேசுறதா இருந்தா அதை தூக்கி தூர போடு. அவன் செஞ்ச சின்ன நன்மையா இருந்தாலும் அதை எனக்கு முன்னாடி கொண்டு வா, அதற்கு நான் பதில் செய்ய விரும்புகிறேன். ஆமென். நான் ஒரு நல்ல தேவன் பாருங்க. என்ன சொல்லுங்க, கிறுக்கி போட்டார். இந்த குப்பை தேவையில்லாதெல்லாம் போனா அவர் சொல்றாரு, எழுதுனாங்க, சட்டம் அப்படி இருந்தது, அதனால எழுதுனாங்க. அதுக்கப்புறம் புது சட்டம் ஏற்றினதுக்கு அப்புறம் கிழிச்சு கிறுக்கி தூக்கி தூர போட்டேன் அப்படிங்கிறார். இங்க பாருங்க, நமக்கு எதிரடையாகவும்
கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, ஆமென், கிறுக்கிட்டார். எல்லாம் சொல்லுங்க, குலைத்து. அதனால தான் பழச பேசாதங்கிறாரு, குத்தங்களை மனசில் வைக்காதங்கிறாரு. ஏன்னா நானும் தூக்கி துறப்பட்டேன். ஆனால் இன்னொரு புஸ்தகம் என்கிட்ட இருக்குது, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன். அது ஞாபக புஸ்தகம். என் பிள்ளைங்க என் நாமத்து நிமித்தம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் மனசில் வச்சு அதற்கு பதில் செய்கிற ஒரு தேவன். நான் மாதிரி ஒரு தேவன் பாருங்கள். இதெல்லாம் நான் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லவே இல்லை. இன்னொரு புத்தகத்தை பற்றி சொன்னாங்க, ஜீவ புஸ்தகம். அதில் பெயர் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இந்த வாரம் வரல, கேன்சல் பண்ணிட்டாங்க, அடுத்த வாரம் ரினியூ பண்ணிக்கோ, இப்படியே ஓடிச்சு பாருங்களேன். ஆனால் இந்த புஸ்தகம் பற்றிலாம் நான் கேட்டதே இல்லை. ஆனால் கடவுள்கிட்ட ஒன்று இருக்குது, ஞாபக புஸ்தகம். சில நேரம் நாம் செய்த கிரியைகளை நாமளே மறந்துடுறோம். ஆனால் அவர் மறக்கிறது இல்லை. அவர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அவர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. நம்ம போகிற போக்கில் ஒரு நல்லதை பண்ணிட்டு போயிடுறோம், ஆனால் அவர் ஞாபகம் வச்சிருக்கிறார். அவர் ஞாபகம் வச்சிருக்கிறார். அப்படிதான் எஸ்தர் புத்தகத்தில் மோர்தெகாய் அந்த ராஜாவுக்கு விரோதமாக ஒரு கும்பல் ராஜாவை கொல்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவன் போய் சொல்லி ராஜாவின் உயிர் என்ன பண்ணப்பட்டுடுது, காப்பாற்றப்பட்டுச்சு. அவங்கள சிறையில் அடிச்சிட்டாங்க. கெட்டது பண்ணவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சு, நல்லது பண்ணவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. பண்ண விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. யார் உயிரை காப்பாற்றிருக்கிறான்? ராஜாவுடைய உயிரையே காப்பாற்றிருக்கிறான். ஆனால் மோர்தெகாய் ஸ்டில் அவன் யாராக தான் இருக்கிறான்? அரண்மனை காவலனாக தான் இருக்கிறான். கேட்டை திறந்து விடுற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் எவ்வளோ பெரிய கேட்டை அடைச்சான். இந்த கேட்டை திறந்தது தெரியுது, ஆனால் அடைக்கிறது தெரியுது. ராஜாவுக்கு வருகிற ஒரு பெரிய கேட்டை அவன் அடைச்சானே, அதை யாருமே பார்க்கல. அதை யாருமே பார்க்கல. ஆனால் ஒருத்தர் பார்த்தார், மாவனை இன்னைக்கு உனக்கு தூக்கம் கிடையாது போ. யாருக்கு? ராஜாவுக்கே தூக்கம் வரல. ராஜாவுக்கு தூக்கம் வரலங்கிறது ஒரு அற்புதம். அற்புதம் செய்ய துவங்கிட்டாருன்னா அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைகுறையாக செய்ய மாட்டார், முழுசாக தான் செய்வார். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் சும்மா வந்தீங்க, சும்மா வந்தீங்க, உங்கள் தாத்தாவையோ பாட்டியோ பிடிச்சாருன்னா அப்பமே முழுசாக செய்யணும்னு நினச்சி தான் உங்களை பிடிச்சிருக்கிறார். இப்போ ராஜாவுக்கு தூக்கம் வராதது ஒரு அற்புதம்னா, தூக்கம் வராத ராஜா டைரியை புரட்டி பார்த்தது இன்னொரு அற்புதம். ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னா செய்கிறதுக்கு 1000 வேலை இருக்குதுங்க. யாரங்க டங்கர டங்கர டான்ஸ் ஆடுறதுக்கு இருக்கா இல்லையா? என்னங்க பாருப்பா அவர் புத்தி எப்படிலாம் போகுது. ஆடுறது கூப்பிடலாம், குடிக்கிறது கூப்பிடலாம். ராஜாவுக்கு 1000 விஷயம் இருக்குதுங்க தூக்கம் வரலன்னா. ஆனால் ஆண்டவர் ஒரு கிரியை செய்ய துவங்கி அடுத்ததுலேயும் ஒரு கிரியை செய்கிறாரு. அதனால தான் இப்போ புக்கை எடுத்து பார்த்தா இவன் செய்த இந்த நன்மையான காரியத்துக்கு ஏதாவது செஞ்சுருக்கோமா? செய்யலை. அடுத்த நாள் காலையில் பொறுப்பில் இருக்கிறவனை கூப்பிட்டு அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன நினச்சிக்கிறான், நமக்கு தான் ராஜா எல்லாம் செய்ய போகிறாருன்னு லிஸ்ட்டை ஒன்றும் விடாமல் கரெக்டாக வாசிட்டான். எதிரியின் வாயாலேயே நம் பரிசு பொருள்கள் வாசிக்கப்படுகிறது. ஆமென். வாசி சொல்லிட்டான். அவ்வளோதான் ராஜா. அம்புட்டியும் போய் அந்த வாசலில் நிற்கிறான் பாரு, அவனுக்கு செய் அப்படின்ட்டு. ஒன்றும் மறக்கப்படுவதில்லை, ஒன்றும் மறக்கப்படுவதில்லை. 127 நாட்டுக்கு ராஜாவா இருந்த ஆகாஸ்வேருனுடைய நீதி இப்படி இருக்கும் என்றால், அண்ட சராசரங்களையும் ஆளுகிற ராஜாதி ராஜாவுடைய சிங்காசனத்தின் நீதி இதை பார்க்கிலும் மேல்மையா இருக்கிறது. இதை பார்க்கிலும் அது உயர்ந்ததா இருக்கிறது. அவர் நீதி உள்ளவர், மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அதனாலதான் மனுஷனுக்காகவே பண்ணிட்டு இருக்க கூடாது. அவன் பாராட்டுவான், பாராட்ட போவான், அவனை கூட வருவான், கூட வராம போவான், அதெல்லாம் பார்க்க கூடாது. நான் எதை செய்தாலும் அவர் நாமத்துக்காக, கர்த்தருக்காக நான் அதை செய்ய போறேன். அவங்க தான் தொடர்ந்து செய்வாங்க. சிலர் பார்ப்பேன், ஏன் நுப்பாட்டிட்டாங்க? ஏன்னா இப்போ யாரும் அவங்கள பாராட்டலை. ஏன் இவங்க நுப்பாட்டிட்டாங்க? அவங்களும் நுப்பாட்டிட்டாங்க, அதனால நுப்பாட்டிட்டாங்க. அப்போ இவங்க இது எதுக்காக ஓடி இருக்காங்க? அவங்களுக்காக ஓடி இருக்காங்க. இவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்க? யாராவது பாராட்டுவாங்களான்னு பண்ணியிருக்காங்க, கர்த்தருக்காக பண்ணலை. அதுலேருந்தே தெரிஞ்சிடும் பாருங்களேன். ஆனால் கர்த்தருக்காக பண்ணுறவன் போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், மை ரிவார்ட்ஸ் கம் ஃப்ரம் த லார்ட், மை ப்ரமோஷன் கம் ஃப்ரம் த லார்ட்.
எனக்கானது அங்கிருந்து வருதுயா. இங்க மறந்துருக்கலாம், இங்க கவனிக்காம போயிருக்கலாம். பாருங்க, ஒரு அரண்மனையில் நடந்த ஒரு சம்பவங்க, எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும். அரசாங்கமே கவனிக்கவில்லை, சொல்ல போனா ராஜ துரோகம். ஆனா அந்த ராஜ்யம் நீதியுள்ள ராஜ்யம், அந்த அரசு நீதியுள்ள அரசு. ஒருவேளை மனிதனுடைய பார்வையில இருந்து, மனிதனுடைய கண்காணிப்புல இருந்து உங்களுக்கு பண்ண வேண்டியது பண்ணப்படாமல் இருந்திருக்கலாம், நடக்க வேண்டியது நடக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்காக எல்லாமே அப்படி நினைச்சுக்காதீங்க. நீதியுள்ள ஒரு ராஜ்யம் இருக்கிறது. யோசேப்பை அவன் மறந்தான். எல்லாம் சொல்லுங்க, யோசேப்பை. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். எல்லாம் சொல்லுங்க, மறந்து விட்டான். அவள் மறந்து போனாலே. எல்லாத்தையும் மறந்துட்டாலே, மறந்துட்டானே சந்திக்கிறோம். மறதி கேட்கும்போது நீங்க யாரு ஞாபகமே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? டேய் யோசேப்பா, ஹூ இஸ் திஸ் ஜோசப் அப்படின்னு எப்படி இருக்கும்? டேய் ஜெயிலில் அவர் கூட நான் அந்த பக்கமே போலையே சார், என்ன எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப வலிக்கும். சில பேர் அப்படி தான் நடந்துக்குவாங்க. சில உயர்வுகளை, சில நன்மைகளை பார்த்த உடனே கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வர்றீங்க வாழ்க்கையில். யோர்தானை கூட கடந்துருவீங்க. இது அதை விட பெரிய யோர்தான். சில பேர் பார்க்காங்க, நமக்கு எந்த யோர்தானுமே இல்லைங்க, இதாங்க யோர்தான். நன்றி கெட்ட உலகத்தில், நன்றி கெட்ட மனிதர்களுக்கு நடுவில் நன்மை செய்கிறவங்களாகவே கடந்து போகிறது தான் பெரிய யோர்தானை கடக்கிறதுக்கு சமானம். ஆமாம். ஆனால் 40 இப்படி போட்டிருக்கா, 41 போடுங்க பார்க்கலாம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். எப்படி பாருங்க, அவன் மறந்துட்டான், அவர் மறக்கல. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் மறந்துட்டான், அவன் மறந்துட்டா, அவர் மறக்கல. சொல்லுங்க, அவர் மறக்கல. 40ஆம் அதிகாரத்தில் அவன் மறந்துட்டான், ஆனா 41 நினைப்பூட்ட வேண்டியவர் நினைப்பூட்டுகிறார். சொப்பனம் வருது பாருங்க ராஜாவுக்கு. கடைசியில் பாருங்க லிங்க் பண்ணி விடுறாரு. சொப்பனம்னு ஒன்று இவனுக்கு ஞாபகம் வருது. எனக்கும் ஒரு சொப்பனம் வந்துச்சு, அதுக்கு ஒருத்தன் பதில் சொன்னான், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன் ராஜா. இப்போ மறுபடியும் ராஜாவின் சொப்பனம் யார் கையில் போய் சொல்லப்படுது? யோசேப்பு கையில். யோசேப்புக்கு அது பதில் சொல்கிறான். சில பேர் வேணும்னு மறந்துருக்கலாம், இல்லை என்னமோ தெரில, அது ஞாபகம் வராமலே போயிருந்துருக்கலாம். வாட் எவர் பி, மனிதனின் செயல்கள் அரைகுறையானவைகளாய் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ பாருங்க, ஒருவேளை அவன் ஞாபகம் வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? யார்ட்டையா சொல்லி கிள்ளி எடுத்து யோசேப்பை பெயிலில் வேணா எடுத்து வெளியில் கொண்டு வந்திருப்பான், அவ்வளோதானே நடந்திருக்கும். ஆனால் பாருங்க, கர்த்தர் நினைக்கும் போது அங்கே இல்லை, அங்கேருந்து அங்கே போயிட்டான். பாருங்களேன், சிலர் மறந்ததற்கு நன்றி. எப்படி போயிடுது பாருங்க கதை. நல்ல வேலைப்பா நீ மறந்த, நீ நன்றி கெட்டு போனது கூட எனக்கு நல்லதா இருக்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டார். ஆமா, இந்த மண்டலத்தில் வாழ ஆரம்பிச்சிருங்க. இந்த மண்டலத்தில் வாழ்ந்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. அவன் நன்றி கெட்டு போனது கூட எனக்கு நல்லது, ஏன்னா நினைக்க வேண்டிய ஒருவர் நினைத்து விட்டார். இப்போ பாருங்க, அந்த ப்ரமோஷன் எப்படி இருக்குது பாருங்க, அந்த உயர்வு எப்படி இருக்கு பாருங்க, அது மேலானதா இருக்கிறது. ஆமென், அது மேலானதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, 2 மனசு, நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. ஒரே ஒரு வசனம் எடுத்தேன், அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஜெபம் பண்ணலாம். நியாயாதிபதிகள் 6:13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எல்லாம் சொல்லுங்க, ஓல்டு மிரக்கல். எல்லாம் சொல்லுங்க, பழைய அற்புதம். சொல்லுங்க, அந்த பழசுக்குள்ள புதுசு இருக்கு. என்ன சொல்றான் பாருங்க, எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வரவில்லையா? ஆண்டவர் அறியாத ஒரு இருளின் பின்னணியில் இருந்து எங்களை ஏன் கொண்டு வந்தீங்க? எங்களை கொண்டு வரவில்லையா? நாங்களாவா வந்துட்டோம்?
நீங்க தான் எங்களை கொண்டு வந்தீங்க, கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எல்லாம் சொல்லுங்க, அற்புதங்கள் எங்கே? அப்போ ஒரு அற்புதத்திலிருந்து இன்னொரு அற்புதத்தை நோக்கி போகிற ஒரு கேள்வி அவன் என்ன பண்றான்? எழுப்புதான். கடல் பிளந்ததுங்க, வானம் திறந்ததுங்க, ஒன்னத்தையுமே பார்க்கலையே ஐயா, அதெல்லாம் கேட்டுதான் வந்தேன், ஆனா இன்னும் ஒன்னத்தையும் பார்க்கல, எங்க அப்படிங்கிறான். அவர் எங்கேன்னு பாருங்க, அவர் சொல்லிட்டார், இங்கே இங்கே இப்போது உன் மூலமா அது நடக்க போகிறது. எலியா வந்து வானத்திலிருந்து அப்படியே இறங்கி அந்த கூடு அவனை என்ன பண்ணுது, அந்த ரதம் அவனை தூக்கிட்டு போகுது. கரெக்டா? சால்வை வந்து விழுது. அதை யார் மேலே விழுது? எலிசா மேலே விழுது. இப்போ அந்த சால்வையை எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து அந்த சால்வையை முறுக்கி என்ன பண்ணுறான்? என்ன பண்ணுறான்? சால்வையை முறுக்கி யோர்தான் என்ன பண்ணுறான்? ஓர அடி அடிக்கிறான். எப்படி சொல்லி அடித்தான்? ஏலியாவின் தேவன் எங்கே? ஏன்? ஏன்னா அதுக்கு முன்னாடி வரும்போது அப்படி தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரும்போது எப்படி வந்தாங்க? அப்படி தான் வந்தாங்க. அடிச்ச உடனே பிளந்துடுச்சு, வந்துட்டாங்க. இவன் ரிட்டர்ன் வரும்போது இப்போ எலியா இல்லை, இப்போ என்ன தான் இருக்கு? சால்வை தான் இருக்குது. இப்ப சால்வையை முறுக்கிக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறான். ஏலியாவின் தேவன் எங்கே? அப்படி ரெண்டா திறக்குது பாருங்க, உள்ள போயிட்டான். அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த அந்த அற்புதத்திலேயே இந்த அற்புதத்துக்கான ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சில பேருக்கு நீங்க ஜோம் பண்ணி அவங்க நோய் குணமாச்சுல, அந்த நோய் குணமானதுக்குள்ளேயே மரித்ததை எழுப்புகிற வல்லமையும் சேர்த்துதான் தேவன் வச்சிருக்கிறார். உங்க அற்புதத்தை எதுக்குள்ள வச்சிருக்கிறார் தெரியுமா? அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஏங்க அதை சொல்லிட்டு ஏன் இதை சொல்றீங்க? ஏன்னா அதுக்குள்ளதான் உன் அற்புதங்களும் உங்க அற்புதங்களும் சேர்ந்தே அடங்கி இருக்கிறது. ஆமென். மரித்தோர் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த அற்புதம் நடந்துச்சுல்ல, அவரை எழுப்பினார்ல, அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன் சரீரத்தில் கூட ஒரு அற்புதங்கள் நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, அற்புதத்துக்குள்ளே அற்புதம். பழைய அற்புதத்துக்குள்ளேயே புதிய அற்புதம். பழைய அற்புதத்தை நினைச்சாலே புதுசா ஒன்று நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். நாம கூட சில நேரத்தில் மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்துருக்கீங்களா, அன்னைக்கு ஒரு தேவை இருந்தது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னால என்ன அர்த்தம்? ஆஹா, நீங்கள் தான் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது தீர்த்து வச்சிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வழக்கம் நமக்குள்ளே இருக்கு. அதை சொன்னாலே அதை நீங்கள் தான் தீர்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் தான் தீர்க்க போகிறீங்க, அதை நீங்கள் முடிச்சிங்கன்னா இதையும் நீங்கள் தான் முடிக்க போகிறீங்க. ஆமென். அப்போ எலிசா என்ன பண்ணானோ அதே சேம் மிரக்கிள்கான கீழே தான் யாருக்கும் இருக்கான அற்புதம் இருக்குது. சரி, எலியாவுக்குள்ள அற்புதத்துக்கான தான் யாருக்கு இருக்குது? எலிசாவுக்கும் இருக்குது. இப்போ சால்வை அவர் மேலே போன போது சால்வை கீழே விழுந்துச்சு. இயேசு மேலே போன போது அந்த நாமம் நம்ம மேலே விழுந்திருக்கிறது. the same name, the same authority. அவர் எப்படி பரமேறி போனாரோ அது போலதான் இயேசுவும் ஏறி போயிருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தில் போய் நீ வியாதியஸ்தர் மேலே கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள். யூஸ் மை அத்தாரிட்டி, யூஸ் மை நேம். என் சால்வையை பயன்படுத்திக்கோங்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஒண்ணுமே நடக்கலங்க கூடாது. இயேசு பண்ணார்னா முறுக்கிக்கிட்டு in the name of Jesus, be healed in the name of Jesus, be healed in Jesus name. என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வார்கள், அதை பார்க்கிலும் மேலான காரியத்தை அவர்கள் செய்வார்கள். மோ கோராபா ஷாட்டா பிரகாதரா ரேக்லே மோ ஷேட்டாலா போரோ கோ ஷேகேலா பாரா. அப்ப பாருங்க, அன்னைக்கு நடந்த மாதிரி தான் இன்னைக்கும். இப்போ பரலோகம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு?
எப்பா சால்வை விழுந்துட்டு சபை மேல, ஆனா எவனும் முறுக்கி அடிக்க மாட்டுக்கான். இன்னைக்கு முறுக்கி அடிச்சா ரெட்டத்தனையாக நடக்கும், ரெட்டத்தனையாக நடக்கும். In the name of Jesus, in the name of Jesus. எலியாவின் தேவன் எங்கே? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர், the same power, the same Holy Spirit, இன்னைக்கு கூட சாவுக்கேதுவான காரியங்களை உயிர்ப்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார். இயேசு கேட்கிறாரு, எப்பா இந்த தேவையை பார்த்து பயப்படுத, இதுக்கு முன்னாடி ஒரு தேவை இருந்துச்சு, அதுல எப்படி நடந்துச்சு, அதுல எப்படி நடந்துச்சு? இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அவர் பேசுறார். நம்ம அப்ரசண்டிகள் என்ன யோசிச்சாங்க தெரியுமா? மாப்பிள்ள பொரோட்டா வாங்காம வந்துட்டோம் பத்தியா, அதை பத்தி தலைவர் ஏதோ பேசிட்டு இருக்கார். நான் சொல்லல, வண்டி நின்னுச்சுல, அப்ப நீ வாங்கிருக்கலாம்ல. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் இப்படி சொல்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அட அப்ரசண்டிகளா, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? Glory to God. Let's thank to be Jesus. ஷேக்லா பாரா காச்சா லா பாரா. எத்தனை பேர் புரியுது இன்னைக்கு காலையில? இயேசு எப்படி மென்ஷன் பண்றாரு பாருங்க. நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? Remember my finished work, remember my old miracles. அன்னைக்கு முடிஞ்சிருன்னு சொன்னாங்க டாக்டர், ஆனா முடியல, துவக்கி வைத்தா. அன்னைக்கு அவ்வளவுதானு வழக்கு மன்றங்கள் சொன்னது, ஆனா அதை முடித்து வைத்தார். அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தரின் கைக்கும் அவர் என்னை தப்புவிப்பார். இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். மா காலாபாரா காத்தாரா போலாரா. அப்ப அந்த பழைய அற்புதத்தை அப்போ இல்லையே, அடுத்தது என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு அற்புதத்தையா இயேசு ரிமைண்ட் பண்றாரு. இப்ப 5 அப்பம் 2 மீன் என்ன நடந்தது? அடுத்தால சொல்றாரு, அடுத்தது போடுங்க. 7 அப்பங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க என்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களா? ஏன் இதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காருன்னா, ஏற்கனவே நடந்த ஒரு அற்புதத்துக்குள் அடுத்த அற்புதத்துக்கான சாவியை நான் வச்சிருக்கிறேன்ப்பா. அதுக்குள்ளதான் இது இருக்கு, அதுக்குள்ளதான் இப்போ உள்ளதுக்கானதை நான் வச்சிருக்கிறேன். ஆனா உங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாம் அற்புதம்னு நீங்க நினைக்காம இருக்கலாம். ஒருவேளை நீ காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், நீங்க வந்ததே ஒரு அற்புதம். அதான் முதல்ல சொன்ன, யாரு இவ்வளவு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றதில்லை, இங்க கொண்டு வந்திருக்கிறாருன்னா இதுவே ஒரு அற்புதம். வழக்கமான பாரம்பரியங்கள் இருந்து, வழக்கமான மத வழிபாடுகளில் இருந்து நீர் எங்களை விடுவிக்கவில்லையோ, ஏன் எங்களை விடுவிச்சீங்க? அதுவே ஒரு அற்புதம். விடுதலையே அற்புதம். அந்த எகிப்துல நடந்த விடுதலையை மட்டும் இஸ்ரவேலர்கள் நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியா கானானை அப்ரோச் பண்ணிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க, அதெல்லாம் நினைக்கவே இல்லை. செங்கடலை பிளந்தது, எப்படி பார்வோன் கையில இருந்து 4 தலைமுறையாய் அடிமையாய் கிடந்த நம்மை விடுவித்தாரே, இதெல்லாம் நினைக்கல. அதனாலதான் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? அவர்கள் சீக்கிரமாய் மறந்தார்கள். அப்படியே இருக்கு, ஸ்கிரிப்சர் அப்படியே இருக்கு. அவர்கள் சீக்கிரமாய் அதை மறந்து போனார்கள். இதுதான் ஆச்சரியமா இருக்கு, எப்படி மறக்க முடிஞ்சுன்னு தெரியல. அப்ப என்ன, நினைவு மட்டும் கூர்ந்துட்டு இருந்தாங்கன்னா வெற்றி நிச்சயம். ஆமென், வெற்றி நிச்சயம். நினைவு சின்னம் அதை மட்டும் கரெக்டா அவங்க பார்த்திருந்தாங்கன்னா நான் சொல்றேன் வெற்றி நிச்சயம்.
அது மறக்கப்பட போய் தான் எல்லாமே வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு காலை வேலையிலையும் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். இதெல்லாம் நினைவு கூறு, இதெல்லாம் நினைவு கூறு. நான் எதையும் மறக்கல. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியையை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். என்ன பரீட்சை பார்த்தாங்க? மறந்துட்டாங்க எல்லாத்தையும். அதனாலதான் தாவீது தான் ஆத்துமாவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறான், தான் இருதயத்துக்கே ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. He trained his soul, he trained his heart. Kapro shata labra katara. Train your mind, train your soul, train your spirit. நீ காலைல சொல்லுங்க, மறக்காத ஆத்துமாவே, நீ நான் வரல. தாய் தகப்பனை மறக்காத. சிலர்லாம் பாருங்க சுத்தமா மறந்துடுறது. Don't forget, remember, remember them, remember them. தங்களுக்கு உதவினவங்களை மறந்துடுறாங்க, தங்களை தூக்கி விட்டவங்களை மறந்துடுறாங்க. ஆண்டு சொன்னார், don't do that, remember that. அதை நினைச்சு பார், அது நினைவு கூர். தன் இருதயத்தை பழக்கிறான். மறக்காதே ஆத்துமாவே, மறக்காதே இருதயமே, என் ஆத்துமாவே. அவன் தனக்குள்ள பேசுறான், அவன் பிரசங்கிக்கல, அவன் போதிக்கல, அவன் தனக்கு தானே சொல்றான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களை நீ மறவாதே. மறவாதே ஆத்துமாவே, மறவாதே ஆத்துமாவே, மறவாதே ஆத்துமாவே. ஷேக்ரா போகோ லோபோரா கதாரா பாலாரா. நான் சொல்றேன் காலையில மிரக்கிள் கீ இதுதான், ரிமெம்பரிங். That's a key. Just remember your old miracles, your old friends, your old goodness. Remember that. அந்த தேங்க்ஸ்கிவிங் ஹார்ட் அப்படியே வளர வைங்க. ஏன்னா நன்றி கெட்ட, ஏன்னா கடைசி நாட்களில் பல்வேறு அறிகுறிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடைசி நாள் அப்படின்ட்டு எத்தனை அறிகுறியை பேசுறாங்க. அந்த கிறிஸ்து வாரான், அப்படி இப்படி ஆயிருது, கொரோனா வருதுன்ட்டு. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன் பாருங்க, கடைசி நாளிற்கு ஒரு அறிகுறி இருக்கான். என்ன அறிகுறியா? ஜனங்கள் நன்றி கெட்டவங்களா ஆயிடுவாங்களாம். அது ஒரு சைன், அது ஒரு அடையாளம். நன்றி கெட்டவங்களா இருப்பாங்களாம். அதனால நீங்க ஒன்றும் ஆச்சரியப்படாதீங்க. இங்க பாருங்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவராயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இப்படிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளங்கிறார். அது ஒண்ணு என்னது? நன்றி இல்லாம இருப்பாங்க. அதனால இப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, நீங்க அப்படி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எத்தனை பேருக்கு இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்கிறது நீங்கள் உணர்கிறீர்கள்? ஐ ஃபீல் தட். இது வந்து நான் ஏதோ உங்களுக்கு இன்னைக்கு காலையில் செய்கிறேன்ட்டு இல்லை. நான் ஒவ்வொரு முறை அதான் இறங்கும் போது எனக்கும் என் மக்களுக்கும் நீர் ஊழியம் செய்யும். It is the ministry of the Holy Spirit. Reglama shata labara kabora shata labara. Oh shebora kalabada labara balakata. பாருங்க, நான் ரொம்ப மறதிக்காரங்க, டக்குன்னு மறந்துடுவேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடிக்கு. ஆனால் என்ன மாதிரி மறதிக்காரனுக்கு இவ்வளோ ஞாபகப்படுத்துறாருன்னா இது வந்து அவர் ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் நடக்கும். நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்றேன், இதை நீ இன்னொரு ஆங்கிள் பாருங்க. நிறைய படிக்கிறீங்க, நிறைய முயற்சி எடுக்கிறீங்க, மறந்துடுவோன்னு நினைக்காதீங்க. படிக்கும் போதே சொல்லுங்க, எனக்கு ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர் ஒரு இருக்கிறார். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், உங்க ஞாபக சக்தி மேல
உங்க பலத்தை வைக்காதீங்க. உங்க மெமரி கெப்பாசிட்டி மேல உங்க பலத்தை நம்பாதீங்க. நினைப்பூட்டுகிற ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். என் எக்ஸாமை நல்லா நான் பண்ணுவேன், என் வேலைகளை நான் சிறப்பா செய்வேன். ஆமாங்க, எல்லாம் பர்சனல் பிஏ வச்சுக்கிறாங்க. நினைப்பூட்டுறதுக்கு ரிமைண்டர்னு போன்லயே எனக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்ப ஏங்க காலையில் எழும்பல, அதை அடிச்சிச்சு ஞாபகம் இல்லாம அதே அமுக்கிட்டு தூங்கிட்டேன் அப்படிங்க. நான் சொல்றேன், உங்க கூடவே ஒரு பெரிய ரிமைண்டர் ஒருத்தர் இருக்கிறார். நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். உங்க பிஏ உங்களுக்கு சொல்ல மறந்ததை, உங்க டெக்னாலஜி உங்களுக்கு சொல்ல மறந்ததை, உங்க மெமரி கெப்பாசிட்டி உங்களுக்கு சொல்ல மறந்ததை சரியான நேரத்தில் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர். மா ஷாகாராபா காட்டாலாபாரா. Oh, we praise you, Jesus. Oh, we praise you, Jesus. ஒன்றையும் மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எதையுமே மறக்க மாட்டார். உங்கள் அக்கிரமங்களை மறக்கிறார், உங்கள் குற்றங்களை குறைகளை அவர் மறக்கிறார். ஆக நீங்கள் செய்த சின்ன நன்மைகளை கூட மனதில் வைக்கிற ஒரு நல்ல தேவன். We praise you, Father. கால வேளையில் உங்களுக்கு ஊழியம் செய்தவரே உமக்கு நன்றி. சில காரியங்களை மறக்க உதவி செய்கிறீர்கள். இதெல்லாம் ஞாபக சக்திகளுக்குள்ளே, ஆள் மனதுக்குள்ளே அந்த டாக்ஸிக் தாட்ஸ், அந்த விஷம் போன்ற அந்த எண்ணங்கள், அந்த நினைவுகள், அந்த டாக்ஸிக் தாட்ஸ் இன்னைக்கு காலையில் ரிமூவ் பண்ணப்படுவதாக. I speak the ministry of the Holy Spirit right now in this place. The toxic thought, the toxic experience, அந்த விஷத்தன்மைகள் கலந்த சில அனுபவங்கள், சிறு வயதிலே வளர்ந்த காலங்களிலே ஏற்பட்ட சில நினைவுகள், இப்போதே அது தொடப்படட்டும் பரிசுத்த ஆவியானவரே. இப்போதே அந்த ஏரியாவை நீங்க டச் பண்ணுங்க. இப்போதே பரிசுத்த ஆவியானவர் அந்த பகுதியை தொடுவீராக. ரேக்லாமா ஷாட்டாலா பாரா பாலாரா. எதையோ பார்த்து பயந்தது. ஆமா, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது திரும்பவும் அந்த பயம் இன்னும் இருக்கு பாருங்களேன் உள்ள. அதான் அந்த ஓல்டு டாக்ஸிக் தாட்ஸ். I break it in the mighty name of Jesus. இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட நினைவுகளிலே, அப்படிப்பட்ட பயங்களிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I break it, every toxic thought, every negative thoughts. I break it in the mighty name of Jesus. Be healed in the mighty name of Jesus. Shemana koraba kalabra katara. எல்லா ஃபோபியாக்களும் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Rahana moko logo daraba kalabara balara. We praise you, Holy Spirit. We praise you. We praise you, Holy Spirit. உங்களை போல யாரும் இல்லை சுவாமி. மனசெல்லாம் அவருக்கு மேல வரட்டும். உங்களை போல யாரும் இல்லை சுவாமி. There is no one like you, Daddy. There is none like you, Father. Remo shende rekle makatara la 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 la. பஸ்கா என்பது ஒரு நினைவு கூறுதல் தான். எப்பமோ நடந்தது, அதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுறாங்க. கல்வாரியில் நடந்தது, அதை திரும்ப 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 நினைப்பூட்டுகிறார். இந்த அப்பத்தை பிற்கும் போது இப்படிதான் இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டது, இப்படிதான் எனக்காக அது நடந்தது. இந்த காலை வேளையில நினைவு கூறுதலின் வலிமை எங்களுக்கு விளங்கும்படியாய் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். The power of remembering, the power of remembering. Me na sentoro. Thank you, Holy Spirit. இந்த காலை வேளையில உம்முடைய தொடுதல் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த காலை ஒரு விடுதலையின் காலையாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னம்
உங்க வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில தருகிறதற்காய் நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். Let praise God. Hallelujah. Oh shakla bara kala bara bala bara. Amen, amen. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, கிவிங் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ரிமெம்பரிங். கொடுப்பது கூட ஒன்றை நினைவு கூறுதலின் அடையாளமாக இருக்கிறது. கர்த்தாவே, ஒரு வேலை இல்லாமல் ஒரு டைமில் இருந்தேன், ஒரு சின்ன வருமானம் கூட நான் இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தீங்க, என் ஆஸ்தியை பெருக பண்ணியிருக்கிறீங்கன்னு நினைவு கூறுகிற ஒரு நபர் தான் கொடுக்கவும் முடியும் பாருங்க. அப்போ சும்மா ஏதோ கொடுக்கறது இல்லை, எதையோ ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அது ஒரு நன்றி உணர்விலிருந்து, ஒரு நினைவு கூறுதலிருந்து வருது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சாமர்த்தியமோ உன் கைபலனோ இதை உனக்கு உண்டாக்கிடுச்சுன்னு நினச்சிடாதப்பா. அந்த சாமர்த்தியத்தையும் கைபலனையும் உனக்கு கொடுத்தது நான் தான். அவர் சொல்கிறாரு, இதை நினச்சிக்கோ உன் மனசில், இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். எப்படி வருது பாருங்க. But you shall remember the Lord your God. But you shall remember the Lord your God. நென அப்போ கிவிங்க்கு முன்னாடி என்ன வருது? கொடுத்தவரை நினைக்கிறோம். அப்போ நான் கொடுத்தான கொடுக்காட்டான அது பிரச்சனை இல்லை, கடவுளுக்கு அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நன்றி இருக்கா? கொடுத்தாதான் பிரதர், கொடுத்தாதான்லாம் கிடையாது. கொடுத்ததை வச்சே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கொடுக்கிறவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? நீங்க கொடுக்கறத கணக்கு பண்ணி அவர் கொடுக்கல, அவர் கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனா சொல்றாரு, கொடுக்கிற ஆளு, அதை நினைக்கிற ஆளு நன்றி உள்ள ஆளுங்கிறார். அவ்வளவுதான் விஷயம். ஆமென். அப்ப கிராட்டிடியூடு நமக்கு இருக்குதுன்னா நம்ம கையில வரும்போது நம்ம மறக்க மாட்டோம். திருவசனத்தை போதிக்கிறவனுக்கு எல்லா நன்மையும் பகிர்ந்து கொடு. யாருக்கு அந்த மனசு வரும்? நன்றி உணர்வு இருந்தால் தான் வரும். அப்போ நான் சொல்கிறேன், முக்காவாசி பேருக்கு கொடுக்குற பழக்கமே நாட்டில் இல்லைன்னா நன்றி உணர்வே இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. நன்றி உணர்வு இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன வரும்? அந்த கிவிங் இது தன்னால் வரும். அதனால தான் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நான் சொல்கிறேன், நினைச்சாலே அந்த நன்றி உணர்வுல இருந்து தான் நம்ம கொடுக்கிறோம். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ கிவிங் இட்ஸ் ஆல்சோ ரிமெம்பரிங் த குட்னஸ் ஆஃப் காட், த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். அதை கர்த்தருக்கு நம்ம கொண்டு வந்து செலுத்துகிறோம். ஆமென். கரங்களை எடுத்துக்கொள்வோம். ஆமென்.